ஹல்லேலூயா. தூங்குகிறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை பேர் தூங்குறீங்களா? பரவாயில்ல, தூங்கிக் கொள்ளுங்க. நன்றாய் தூங்குங்கள். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தூங்குறவர்கள் தூங்கட்டும், விழித்திருக்கிறவர்கள் விழித்திருக்கட்டும், உபவாசம் செய்கிறவர்கள் உபவாசம் செய்யட்டும், ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஜெபம் பண்ணட்டும், மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க நமக்காக. எவ்வளவு அருமையான ஒரு நாள் தெரியுமா? ஓய்வு நாள் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் 7 நாள் இருக்கிறது. 6 நாள் வேலை செய்து 7வது நாள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் நம்மளை கூடி வர செய்திருக்கிறார் இல்லையா? எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார் பாருங்க. அத்தனை பேரிலும் நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் என்று நினைத்து பாருங்க, இல்லையா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேனே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேனே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேனே. 10ல் 1 பங்கை நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேனே. 10ல் 1 பங்கை நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவே. இடங்கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேனே, இடங்கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேனே, நிரப்பிடுவேனே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு குடமை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலே என் தேவன் இந்த இடத்திலே பேச போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த இடத்திலே இவர்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே, இவர்களுடைய ஜபங்கள் ஆண்டவர் அப்பா உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் பேசுகிற வார்த்தை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலையை கண்டடையத்தக்க வண்ணமாயிருக்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நாம் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 13வது வசனம். இப்பொழுதோ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே வராதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நேத்திக்கு நம்ம எஸ்தர் ராஜாத்தியும் ரூத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இல்ல. எஸ்தர் ராஜாத்தி ஒரு விண்ணப்பத்தை வைத்தார், ராஜா அதற்கு பதில் கொடுத்தார் இல்லையா. உபவாசத்தோடு கூட வந்திருக்கிறவர்களிடத்தில் நிறைய விண்ணப்பங்கள் இருக்கிறது இல்லையா, நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது இல்லையா. உங்களுடைய கோரிக்கைகளை கர்த்தர் முன்பாக, ராஜா என்பது பிதா, நம்முடைய தகப்பன் தான் அங்கு எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு நிழலாட்டம் தான். இவையெல்லாம் ஒரு பரலோகத்தின் ஒற்றுமைக்கு, பரலோகத்தினுடைய நிழலாட்டமாய் நாம் ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா என்பது பிதாவுக்கு ஒப்புமையானது. ஹல்லேலூயா. ரூத்து மாமியாரை அவள் பின்பற்றினாள். மாமியார் என்பது பிதாவுக்கு ஒப்புமையாய் நேத்திக்கு நாம் பார்த்தோம் இல்லையா. நம்முடைய மாமியார் யார் என்று பார்த்தோம், நம்முடைய பிதா என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒப்புமையாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நபரையும் வேதத்தில் ஒப்புமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாமியாருடைய ரோல்ல இருந்தாலும் அது யாரை குறிக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்றாரு, இப்பொழுது. எப்பொழுது? இப்பொழுது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இம்மூன்றும் இப்பொழுது இருக்கிறது. அவைகளில் இம்மூன்றிலுமே அன்பே பெரிது என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம், விசுவாசித்தால் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும், நம்பிக்கை என்னை அதில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லுங்க. ஆனா அன்பு என்று வரும்போது எல்லாம் தணிந்து போய்விட்டது இல்ல. இயேசு சொல்றாரு, நான் திரும்பி வரும்போது அன்பு இருக்குமா என்று கேட்கிறாரு. அன்பு தணிந்து போகும். அப்ப இந்த மூன்றிலுக்கும் அன்புதான் பிரதானம் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிற ஜனத்தினிடத்தில் இம்மூன்றும் இருக்கிறது. ஆனால் அது அன்புதான் பெருசு என்று சொல்லுகிறார். அன்பு இல்லை என்றால் நீ ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு இல்லை என்றால் நீ ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஏன் சிஸ்டர், விசுவாசித்தால் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாதா? விசுவாசித்த என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியாதா? விசுவாசித்தால் நான் உபவாசிக்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாதா? முடியும். அது இல்லை என்று நான் ஒருபோது நான் சொல்ல மாட்டேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையை நீ காண்பாய். நீ நம்பும் பொழுது அது என்ன செய்து உனக்கு கிடைக்கிறது. நீ நம்பினால் அதை நீ பெற்றுக்கொள்வாய் இல்லையா. ஆனா அன்பு இல்லை என்ன சொல்றாரு, நீ ஜீரோன்னு சொல்ற. நீ என்ன விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டாலும் சரி, என்ன நம்பிக்கையில நீ கொண்டாலும் சரி, அன்பு உனக்கு இல்லை என்றால் நீ ஜீரோ என்று அவர் சொல்றாரு. நீ நம்ம ஒன்றுமே இல்லை என்று அவர் சொல்றாரு. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நாம 3 நபர்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் முதலாவது ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தந்தை. அப்ப இப்பொழுது இருக்கிற 3ல் 1 எது? விசுவாசம். விசுவாசம் இல்லையா. விசுவாசம் இருந்தால் எதை பெற்றுக்கொள்ள முடியும், எது பெற்றுக்கொள்ள முடியாது என்று தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும், என்ன பெற்றுக்கொள்ள முடியாது என்பது. விசுவாசத்தினால நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். பவுல் அழகாக எழுதுகிறார் பாருங்க. நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம் முழுமையாக மொத்த எபிரேயரும் அந்த ஒரு அதிகாரத்துல
மொத்த காரியம் விசுவாசத்தை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்துல ஒன்லி விசுவாசம் மட்டும்தான் அதுல தெளிவா எபிரேய சபைக்கு அவர் தெளிவா எடுத்து காட்டி இருக்கிறாரு இல்லையா? இவ்வளவு நேரம் நீங்க நிறைய காரியத்தை நீங்க கற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? பாஸ்டர் நிறைய காரியங்களை சொன்னாங்க. உபவாசிக்கும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காது, நீங்க எப்படி ஜெபித்தா கிடைக்கும், எப்படி ஜெபிக்கலன்னா கிடைக்காது, இப்படி அநேக காரியத்தை குறித்து சொன்னாரு. ஆனா பவுலும் ஒரு காரியத்தை சபைக்கு சொல்றார். யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்றாரு. சபை யாருங்க? நாம தான் சபை. இந்த செவரு கட்டி இருக்கல, இந்த 4 செவரும் சபை கிடையாது. சபைக்குள்ள தேவனை ஆராதிக்கிற இந்த மண் பாண்டம் தான் சபை. இந்த மண் பாண்டத்துக்குள்ளதான் அவர் இதை எல்லாவற்றையும் ஏவி எழுப்புறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவையெல்லாம் எங்க இருக்கிறது? ஒரு சபைக்குள்ள இருக்கிறது. ஒரு சபை அதை வைத்திருக்கிறது. அந்த சபை எது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அந்த சபை தான் முடிவு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்கு அநேக காரியங்கள் போதிக்கப்படலாம், அநேக காரியங்கள் எடுத்து சொல்லலாம், அநேக காரியங்களில் உங்களை வழிநடத்தலாம். ஆனா சபைக்குள்ள இருக்கிற போதிக்கப்படுகிற போதனைகளிலே நல்லதும் கெட்டதும் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அதிகாரம் கர்த்தர் உங்களை கையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே 2 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் கடந்து செல்லலாம். ஆனால் சபையாகிய நீங்கள் அதை எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எது எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை நீங்க தான் முடிவு பண்றீங்க. அது அந்த மண் பாண்டத்துக்குள்ள இருந்து ஆவியானவர் உங்களை ஏவுகிற. ஏனென்றா சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் சகல பாவத்தை குறித்தும் சகல சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் வாசம் செய்கிறார். யாரிடத்தில் வாசம் செய்கிறார்? உங்களிடத்தில் வாசம் செய்கிறார். அப்ப இங்க பாருங்க, இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினால ஆபிரகாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அந்த 9வது வசனத்தை நம்ம படிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடு யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். விசுவாசத்தின் தந்தை என்று பேரெடுத்த ஆபிரகாம், செல்வ சீமானாயிருந்த ஆபிரகாம், விசுவாசத்திலே அவனுக்கு விசுவாசத்தினால் அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தில அவன் எப்படி இருக்கிறானாம்? பரதேசியா இருக்கிறானாம். நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கிறோமா? ஆனா விசுவாசத்துல இருக்கிறவங்க மேபி அப்படி இருக்கலாம். பரதேசியா இருக்கிறேங்க சிஸ்டர், என்ன இருந்தாலும் நான் பரதேசியா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லாதது போல, இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த உறவினரும் இல்லை, எந்த உற்றாரும் இல்லை, எந்த பிள்ளைகளும் இல்லை, எந்த தகப்பனும் இல்லை, எந்த தாயும் இல்லை, எல்லாரும் கைவிட்டால நான் பரதேசிய போலதான் இருக்கிறேன் நீங்க சொல்லலாம். ஆனா விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் கொண்ட விசுவாசத்தின் தந்தையா இருக்கிற ஆபிரகாம் சொல்றான், அவர் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்துல, அவர் கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்த அந்த தேசத்துல நான் பரதேசியா இருக்கிறேன் அவர் சொல்றாரு. நான் பரதேசியா இருக்கிறேனுங்கன்னு சொல்றாரு. அந்த பரதேசியா இருக்கிற அந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? அவர் சுற்றி திரிந்தார். தேசம் எங்கு சுற்றி சுற்றி அவர் தெரிகிறார் பாருங்க. அவருக்கு வாக்கு கொடுத்த அந்த தேசத்துல தன்னுடைய மகன் ஈசாக்கோடும் யாக்கோபோடு கூட கூடாரங்களில் குடியிருந்து சஞ்சரிக்கிறான். அவன் எங்க கூடாரம், எந்த இருக்கிற மாசமா இருக்கிறான்? கூடாரங்களில். நமக்கு மாடி வீடு கொடுத்தும் பத்தல, செல்வ சீமான். இப்ப நீங்க யாரு அம்பானி குடிசை வீட்டுல தங்குறாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதை ஏத்துக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு நீங்க டிவி பாக்குறீங்கல்ல, மெசேஜ் எவ்வளவோ காரியங்களை நீங்க டிவியில பாக்குறீங்க. அதுல அம்பானி என்ன பண்றாரு? அம்பானியோட வீடு எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? நம்ம போக முடியுமா? அவரை பார்க்க முடியுமா? அம்பானிய அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க?
எவ்வளவு செல்வம், எவ்வளவு சொத்து, எவ்வளவு செழிப்பு. அவன் கூடாரத்துல வாசம் பண்ணுவானா? கூடாரங்களிலே வாசம் பண்ணுவானா? ஆனா விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் கொண்டு செல்வ சீமானா இருந்தது. உலகத்தான் அவரை பார்த்து பயப்படுவார்கள். ஆபிரகாமை பார்த்து உலகத்தான் பயப்படுவான். என செல்வ சீமான் அவன். அவ்வளவு செல்வம் இருக்கிறது. அம்பானியை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். ஐயோ ரொம்ப பணக்காரங்க, அவங்க பக்கத்துல எல்லாம் நம்ம போக முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஆபிரகாம் இருந்தான். ஆனா ஆபிரகாம் எப்படி இருந்தான்? பரதேசியை போல் கூடாரங்கள் பிள்ளைகளோடு கூட வாசம் செய்து கொண்டிருந்தான். அந்த கூடாரத்திலே வாசம் பண்ணி கர்த்தர் கட்டளையிட்ட எல்லா காரியத்தையும் அவன் செய்கிறான். பாருங்க, கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் அவன் அப்படியே தவறாமல் அவன் செய்கிறான். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏகசுதனுமாயிருக்கிற உன் பையனை மலையில கொண்டு போய் என்ன செய், எனக்காக பலி கொடு என்று அவன் சொன்னான். பலி கொடுத்தானா? ஆபிரகாம் பலி கொடுத்தாரா? கொடுத்தாருல்ல. கர்த்தர் சொன்னதை அப்படியே நம்பி அவன் போனான் இல்லையா? அப்ப விசுவாசத்தின் தந்தை கர்த்தர் சொல்றத கட்டளைய அப்படியே அவன் ஃபாலோ பண்ணி இருக்கிறான். நாம விசுவாசிக்கிற நாம் கர்த்தர் சொல்றத நம்ம கேட்கிறோமா? கர்த்தர் சொல்ற காரியங்களை நம்ம செய்யறோமா? அடங்கி இருங்கள் என்று சொன்னா நம்ம அடங்கி இருக்கிறோமா? 10ல் 1 பங்கை கொண்டு ஆலயத்துக்கு கொடுன்னு சொன்னா நம்ம கொடுக்கிறோமா? முறுமுறுத்திட்டே கொடுக்கிறோம் இல்லையா? இல்ல, முறுமுறுத்திட்டே கொடுக்கிறோமா? இல்ல, சந்தோஷத்தோட கலிகூர்ந்து உற்சாகமாய் நீங்க விதைக்கிறீங்க இல்லையா? அந்த விதைக்கிற ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கென்று விதைத்து அது 500 இருந்தாலும் 2000 இருந்தாலும் அது உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவார். எப்பொழுதுமே நாம தான் கர்த்தருக்கு கடனாளியா இருப்போமே தவிர அவர் நமக்கு கடன்காரராய் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்படியாகலும் உனக்கு அது கொடுப்பார். நீ இன்றைக்கு வேலை செய்த 500 ரூபாவை கொண்டு நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ காணிக்கையாய் நீ கொடுத்து விட்டு சென்றாய் என்றால் 2 நாள் அது 10 மடங்காய் சம்பாதிக்கிற ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இல்லை என்றால் 2 நாள் வேலை செய்கிற அந்த ஆரோக்கியத்தை அவர் எடுத்து விடுவார். நீ 500 ரூபா கொடுக்கறதுக்கு நீ யோசிச்சா என்றாய் 2 நாள் நோய்வாய்ப்பட்டு அந்த வருமானமே நின்று போய்விடும். இதுதாங்க கர்த்தர் செய்யறது. இப்படிதான் அவன் உங்களுக்கு செய்யற. நீங்க நினைப்பீங்க இந்த 1000 கொடுத்த இது இப்படி 2000 என் கையில வருதுன்னு சொல்லி. அது 2000 இன்னொரு கையில கருத்துல கொடுத்துரு. அவர் எப்படி செய்வார், எப்பொழுது செய்வார், என்ன ரீதியில செய்வார், நம்ம யாரும் அவரை ஆராயவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவரை ஆராய்ந்து அறிய முடியாத தேவன். அவர் நம்மை விட பெரியவராய் இருக்கிறார். அவருடைய சாயலிலே நம்மை படைத்தாலும் அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் குயவனாய் இருக்கிறார். அப்ப இந்த ஆபிரகாமே அழைக்கும் பொழுது அவன் விசுவாசத்தோடு கூட வந்தான். ஆனா விசுவாசித்து அவனுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திலே அவன் பரதேசியா இருக்கிறான். ஆனா அவன் தேவனுடைய எல்லா கட்டளையும் அவன் ஃபாலோ பண்ணான். பையனை கொண்டு பலி கொடு என்று சொன்னால் அவன் பலி கொடுக்க போனான். தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லாத இருக்கின்றது. அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு குழந்தைய அவர் கொடுத்தாரு. எல்லாவற்றையும் அவர் செய்தார். ஆனா அவன் விசுவாசித்தான். எதை இழந்தான் தெரியுமா? வாசியுங்கள் 39வது வசனத்தை. அதே அதிகாரத்துல 11வது அதிகாரம் 39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே சொல்ல நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதே அடையாமல் போனார்கள். ஹல்லேலூயா. அடுத்த 40வது வசனத்தை படிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றே தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்தார். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியத்தை பண்ணி இருக்கிறாங்க. அவர் அழைச்சாரு. தன்னுடைய தாயும் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு, நீங்க ஆதியாகமம் எடுத்து படிச்சல, எனக்கு நேரம் போதாததுனால அதுல போய் திரும்பி பார்க்கல. அவர்கள் ஆபிரகாம் அழைத்து தகப்பனும் தாயும் தேசத்தை விட்டு அவர் சொன்ன கட்டளை எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணி அவர் வந்தாருங்க. இது எல்லாம் அவன் செய்தும்
இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். உங்களை என்னை அவர் வாக்கு பண்ணி அழைத்திருக்கிறார். எதை வாக்கு பண்ணினார் தெரியுமா? நித்திய ஜீவனை உனக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினாங்க. அப்ப விசுவாசித்தா மட்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியுமா? ஆபிரகாம் அதுதானே செய்தார். அவன் விசுவாசித்தாருல்ல, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாரா இல்லையா? அவன் என்ன கேட்டானோ அதெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்களா? கேட்டதிலும் அதிகமாக செல்வ சீமானாய் அவர் வைத்தார். ஆபிரகாமை செல்வ சீமானா வைத்திருந்தால் உன்னையும் அவர் செல்வ சீமானா வைப்ப. ஏன்னா அவர் சொல்றாரு, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு அதிலும் விசேஷித்த நன்மையானவை அவனை விட உன்னை அதிகமாய் அவர் நேசிக்கிறார். அவனை விட உனக்கு விசேஷித்தமானதை வைத்திருக்கிறார். ஆனா நீயோ அவனை ஃபாலோ பண்ற. அவன் என்ன செய்தானோ அதே தவறுதான் நாமும் செய்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் மட்டும் போதாதுங்க. விசுவாசம் மட்டும் உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்காது. உபவாசம் மட்டும் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன வாக்கு பண்ணினாரு? அவர் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று. அதற்காக ஆபிரகாம் அவர் என்ன சொன்னார்? இந்த தேசத்தை அவர் விரும்பவே இல்லை. எப்படியெல்லாம் அவர் விசுவாசத்தோடு கூட இருந்தார் தெரியுமா? தன் தேவன் உண்டாக்கின அந்த வீட்டிற்காக, அந்த தேசத்திற்காக, அந்த பரம தேசத்திற்காக ஆபிரகாம் விரும்பி அவர் ஆசைப்பட்டு அதற்காகவே நோக்கமாயிருந்தார். அதனாலதான் பிள்ளைகளோட கூடாரங்கள் வாசம் பண்ணி கொண்டே இருந்தார். ஏனென்ன இதையல்ல பரம தேசத்தையே நான் நாடினேன் என்று அவர்களே வாக்கு பண்ணினதை இழந்து போனார்கள். அவர் நம்மை கொண்டு அவர் பூர்ணப்படுத்துறார் பாருங்க. அவங்களுக்கு தேவன் கொடுப்பார், ஆனா நம்மளை கொண்டுதான் அதை கொடுப்பார். நாம இப்படி தூங்கி கொண்டிருந்தால் எப்படிங்க அது நடக்கும்? கர்த்தர் விழித்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. நம்ம தூக்கத்திலேயே இருக்கிறோம் இல்லையா? நீ என்னமோ பேசு, ஏதோ நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் போயிடுவேன் பரலோக ராஜ்யத்தை. நம்மை கொண்டல்லாமல் அவர் பூரணர் ஆக மாட்டாங்க. அவங்க பூரணர் ஆக மாட்டாங்க. நம்மை கொண்டு அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு யாருக்கு ரட்சிப்பு வரும்? யூதருக்கு. யாருக்கு வரும்? யூதருக்கு. எஸ்தர் ராஜாத்திட்ட என்ன சொன்னாரு ஆண்டவர்? எஸ்தர் ராஜாத்திட்ட என்ன சொன்னாங்க? யூதருக்கு ரட்சிப்பு யாரை கொண்டு வந்து? எஸ்தரை கொண்டுதான் வந்தது. அவளை கொண்டுதான் யூத ராஜ்யத்தை அவர் ரட்சித்தாரு. யாருக்கு தெரியும்? நீ இப்பொழுது ராஜாவுக்கு முன்பாக நீ போகலன்னா யூதருக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? வேறிடத்திலிருந்து வரும். நீங்க விட்டு கொடுக்க போறீங்களா? விட்டு கொடுக்க வேற யாராவது அதை பண்ணிட்டு போட்டோம், என்னை விட்டுருங்க, நான் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி. இல்ல அப்படி உங்களை விடாது இருக்கிறதுக்கு தான் பாஸ்டர் இவ்வளவு பிரயாசப்படுறாரு. உபவாசத்தை போட்டு ஜெபம் பண்ண வச்சு உங்களை எப்படியாகிலும் நித்திய ஜீவனை அடைய வைக்கணும், எப்படியாகிலும் இந்த ஆத்துமாக்களை கர்த்தருடைய கரத்துல கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பிரயாசப்படுறாங்க. ஆனா எப்படி இருந்தால் வெறும் விசுவாசத்தை கொண்டு நீ இந்த உலகத்தை ஜெயித்து எழும்பி போக முடியாதுன்னு அவர் சொல்றாரு. விசுவாசம்தான் நாம் ஜெயிக்கிற ஜெயம். வேதம் அதுதான் சொல்ற, விசுவாசம் தான் நாம் ஜெயிக்கிற ஜெயம். ஆனா இந்த மூன்றிலையுமே அன்புதான் பெருசு என்று சொல்றாரு. இந்த விசுவாசத்தை ஜெயிக்கணும்னா உனக்கிட்ட அன்பு இருக்கணும். இல்லைன்னா இது ஒண்ணுமே நடக்காது. விசுவாசம் தான் ஜெயிக்கிற ஜெயம். ஆனா விசுவாசம் மட்டும் இருந்தா நீ ஜெயிக்க முடியாது. வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தா நீ ஜெயிக்க முடியாது. அன்பு உனக்குள்ள இருக்கணும். அந்த கல்வாரியின் அன்பு உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீ ஜெயித்து எழும்ப முடியும். இந்த 21 நாள் நீ உபவாசம் பண்ணினா இல்லையா, இன்னைக்கு நீ ஜெயித்து எழும்ப வேண்டும் என்றால் அன்பு உனக்குள்ள வர வேண்டும். அந்த அன்பை எப்படி நிறுத்த வேண்டும் என்று அவர் சொல்றார். அன்பு எப்படி நமக்குள்ள வரணும் தெரியாது சிஸ்டர். எப்படி சிஸ்டர் அன்பு வரும்? அன்பு எப்படி வரும்? ஆபிரகாமும் அன்பு கூர்ந்தான் இல்ல, மனைவி கிட்ட அன்பு கூர்ந்தான், ஆபிரகாம் பிள்ளைகள்கிட்ட அன்பு கூர்ந்தான், தேசத்து மக்களிடத்தில் அன்பு கூர்ந்தான், தன் சகோதரனுடைய பிள்ளையரிடத்தில் அன்பு கூர்ந்தான் இல்லையா? இப்படி அநேக பேரிடத்தில் ஆபிரகாமும் அன்பு கூர்ந்தானே. ஆனா நான் ஏன் அவன் வாக்கு பண்ணப்பட்டதை அடையாமல் போனான்? வாக்கு கொடுத்ததை அடையாம போனது ஏன்? பாஸ்டர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு, உபவாசம் பண்ணி நீங்க கேட்டுக்கொள்றத அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா?
அப்ப நீ பெற்றுக்கொள்ளாம இருக்கிறத நான் அடையாமல் போனேன்னா அதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அன்பு உனக்கிட்ட இல்லை, அன்பு உன்கிட்ட இல்லை. அப்ப இந்த விசுவாசம் மட்டும் போதாது. ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், ஆனாலும் அவன் வாக்கு பண்ணினதை இழந்து போகிறான். நாம வாக்கு பண்ணினதை, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினதை நீ அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அன்பு பரிபூரணப்பட வேண்டும். அன்பு உனக்குள் பரிபூரணப்பட்டால் மட்டும்தான் அதை நீ அடைய முடியும். இந்த அன்புக்குள்ளதான் இந்த விசுவாசம் நம்பிக்கையும் பூரணப்படுகிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, விசுவாசத்தை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள். விசுவாசித்தால் அவர் வாக்குத்தன பட்டதை அடையாமல் போனான். விசுவாசித்தும் அவன் வாக்கு பண்ணதை அடையாமல் போனான். அப்ப நாங்க விசுவாசம் இருக்கு சிஸ்டர், அடுத்து என்ன பண்ணணும்? நம்பிக்கையை சொல்றாரு பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கையும் அன்பு இம்மூன்றும் நிலைத்து நிற்கிறது. அடுத்து நம்பிக்கை சொல்றாங்க. நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த 11வது அதிகாரம் நாம் தொடங்கும் பொழுது அவர் சொல்ற பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசமானது என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆபிரகாம் எதையும் பார்க்கல. அவர் உருவாக்கின தேசம், அந்த பரம தேசம் ஆபிரகாம் பார்க்கவில்லை. ஆனால் இந்த தேசத்தை அவர் பார்த்தார். அவர் வாக்கு கொடுத்தார், நீ சஞ்சரிக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அவர் கொடுத்தார். அவருடைய சந்ததி விளங்கும் என்று சொன்னார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனம்தான் உயர்ந்த ஜனமாயிருக்கிறது. இந்த பூமியில இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்க்க முடியாது. யாராவது எதிர்க்க முடியுமா? இன்னைக்கு யுத்தம் நடக்குது இல்லையா? எங்க யுத்தம் நடக்குது? எங்க யுத்தம் நடக்குது? இஸ்ரவேல்ல. இன்றைக்கு நடக்குதா இஸ்ரவேல்ல யுத்தம்? அவங்கள ஜெயிக்க முடியுதா? அவங்கள அழிக்க முடியுதா? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உன்னை உன் சந்ததியையும் நான் ஆசீர்வதிப்பேன், இந்த பூமியில பெரிய ஜாதி ஆக்குவேன் அவர் சொன்னார். அவர் ஆக்குனாரா இல்லையா? அவர் சொன்னதை செய்தாரல்ல. அப்ப அவரு நமக்கு சொல்றத செய்யறாரு. ஆனா நாம அவர் சொல்றத ஃபாலோ பண்றோமா? இல்ல. பின்ன எப்படிங்க நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் சொல்ற கட்டளைய நீ செய்யாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன் நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? சோதிக்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் அவர் சொல்றாரு. அந்த களிம்புகள் மாற, அந்த பொன் இருக்குல்ல, தங்கம், அதை சூட்டு நெருப்பு இருக்குல்ல, நெருப்புல போட்டு நன்றாய் அதை சூடுபடுத்துவாங்க. அதை உருகி வரும்போது அதனுடைய களிம்பை அதை எடுத்து மாற்றி அந்த சுத்தமான பொண்ணை அவர்கள் ஊற்றுவார்களாம். அப்படி நீ சுத்த பொண்ணாயிடுவேன்றாங்க. ஆனா உன்னை புடமிடுகிறதுக்கு கர்த்தரை அழைத்தால் வனாந்தரத்துல நயங்காட்டி அவர் அழைச்சிருக்கிறாருங்க. வனாந்தரம், அதுல உன்னை புடமிடும் பொழுது உனக்கு வலிக்குதுன்னு நீ ஓடிடுற. உனக்கு வலிக்குது இல்ல? புடமிடும் போது வலிக்குது. புடமிடுதலை என்ன சொன்ன? என்ன? சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி நல்லா சுத்தமாக்கி, கொஞ்சம் தோல் தானே வலிக்குது, நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவி, இன்னும் கொஞ்சம் கூட வேணுமா டெட்டால் கூட ஊத்திக்கோ, இன்னும் கொஞ்சம் வேணுமா பீட்டாடினை ஊத்திக்கோ. அதிகமா பீட்டாடின் வச்சுதான் கழுவாங்க சரீரத்தை. ஆப்ரேஷன் தியேட்டர்ல எல்லாம் எப்பவுமே பீட்டாடின்ஸ் தான் இருக்கும். அப்ப நீ ஒன்னால என்ன பண்ண முடியாது? சரீரத்தை நல்லா கழுவி அதுதான் பரிசுத்தப்படுத்துறன்னு நீங்க நினைக்கிறீங்க. பரிசுத்தம் என்பது சரீரத்தில் அல்ல, ஆத்துமாவுக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது சரீரத்திற்கு அல்ல, ஆத்துமாவுக்கு. அந்த ஆத்துமா பரிசுத்தமாக உன்னை புடமிடுவாரு. அந்த புடமிடுதல் தான் வார்த்தைகளினால் உன்னை புடமிடுவார். அந்த வார்த்தை உன்னை கொல்லும், அந்த வார்த்தை உன்னை உருவாக்கும், உன்னை உடைக்கும். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எங்க அனுப்பினாரு? பூமிக்கு அனுப்பினாரு. வார்த்தையாகிய கிறிஸ்து, வார்த்தையாகிய கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி, கல்வாரி சிலுவையில அவர் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையும் அவர் எனக்காகவும் உனக்காகவும் அவர் சிந்தினார். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை சிஸ்டர். எனக்கு சுகம் கிடைத்தால் போதும், எனக்கு என்னுடைய வாழ்க்கை நன்றாயிருந்தா போதும், எனக்கு ஆசீர்வாதம் போதும், அப்படி என்று சுய இச்சையோடு கூட நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க.
ஒரு குடும்பமே கோதுமை மணியை மடிகிறது. பாஸ்டர் வைஃபும் ஒரு கோதுமை மடிந்ததினால் இத்தனை ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நினைச்சு பாரு, ஒருவர் ஆண்டவருக்கு என்று கர்த்தருக்கென்று அவங்க வைராக்கியமா எழும்புனாங்க பாருங்க, இத்தனை ஆத்துமாக்கள் இந்த தேசத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆனா இனி ஒன்று அவர் செய்யறாங்க பாருங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எழும்பினாரு. நான் எழும்பி வெளியே வரும்போ அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு படுக்கையில. அவருக்கு தூக்கம் இல்லைங்க. அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் 4 மணிக்கு. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக, பாஸ்டருக்கு ஒய்ஃபுக்காக எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. அவர் திறப்புல நிற்கிறாரு பாருங்க. அவர் அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த ஜெபத்தினுடைய பதில் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா நீ கொடுக்கிற பலன் கர்த்தர் உனக்கு கொடுப்பார், அவர் தரமாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்த்து நீ விதைக்காத, தேவனை பார்த்து விதை. அதை அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் அவர் உனக்கு கொடுக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து அழைத்தவர் உண்மை என்றால் அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்குனுடைய தேவன், நான் யாக்கோபுடைய தேவன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொல்றார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் அவனை நடத்துகிறார். அவர் நினைத்திருந்தால் இந்த பூமியை என்றைக்கோ அழித்திருந்திருக்கலாம், என்றைக்கோ அழித்திருந்திருக்கலாம். ஆனா அழிக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க, அது கன்ஃபார்ம். அவர் பூமியை அழிக்கிறதுக்கு தாங்க, நெருப்புக்கு இரையாதான் வச்சிருக்கிறாங்க இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரையும். அது நெருப்புல, இதுல இருந்து இந்த நெருப்புல விடாம காத்து கொள்ளுகிறதுக்கு தான் அவருடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், என் ஜனம் கேட்கவில்லை, என் ஜனமோ எனக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் தூரமா இருக்கிற இருதயங்கள் தூரமா இருக்கிறது, அவர்கள் உதடுகளினாலே என்னை ஆராதனை செய்கிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறதுன்னு தேவன் வேதனைப்படுறாரு. அவருடைய குமாரனை அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, வாக்கு பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்று சொன்னாரு. தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார், நமக்கென்னு முன்னமே ஒன்று நியமித்தார். அதுதான் கிறிஸ்து, அடிக்கப்பட்ட கிறிஸ்து. அப்ப நானும் நீங்களும் எவ்வளவு விசேஷித்தவர்கள், எவ்வளவு பாக்கியசாலிகள், எவ்வளவு பாக்கியசாலிகள். இந்த பாக்கியசாலிகளாக இருக்கிற நாம் என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? நம்பிக்கை மட்டும் போதும், விசுவாசம் மட்டும் போதும்னு நம்ம சொல்றோம் இல்லையா? முதல் நபர் விசுவாசித்தார், இரண்டாவது நபர் நம்பி வந்தார் இல்லையா? நம்பி வந்தவங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டாருங்க. அவரை நீ நம்பி வந்திருக்கன்னா ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டாருங்க. உனக்கு அந்த உறுதி இருக்கிறதோ, எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதோ இல்லை, எனக்கு இருக்குது. அவரை நம்பி வந்த நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நம்முடைய நம்பிக்கையை, அவர் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யறோமோ அதை கணக்கு வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கணக்கு வைக்கிற தேவன். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு உன்னுடைய புலம்பல்களையும் அவர் கணக்கு வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வீணாய் ஒரு நாளும் அது போகாது. அதனுடைய கணக்கு அவர் கரெக்டா தூக்கி குலுக்கி உன் கரத்தில் அவர் கொடுப்பாரு. அதான சொன்னல, எதையுமே அவர் வைத்திருக்க மாட்டார். அவர் யாருக்கும் கடன் பட்டு இருக்க மாட்டாருங்க. நாம தான் எப்பவுமே கடனாளியா இருக்கிறோம். ஆனா அந்த கடனாளியான அது பவுல் ஒன்று சொன்னார் பாருங்க. இப்பவும் இந்த எபிரேயருக்கு சபைக்கு அவர் எழுதினது பவுல். இவ்வளவு பேரு மோசே என்ன பண்ணா? விசுவாசத்தோடு தான் மோசே எல்லாவற்றையும் செய்தான். மோசே கானான் தேசத்துக்கு பிரவேசித்தானா? மோசே கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தாரா? இல்லை. ஏன் பிரவேசிக்கல? ஏன் பிரவேசிக்கல? எந்த கட்டளையை மீறினா? கண்மனையை பேச சொன்ன போது அவன் அடித்தான். நாமளும் இப்படிதாங்க செய்யறோம். ஏசப்பா ஒண்ணு சொல்றாரு, நாம ஒண்ணு செய்யறோம். ஏன்னா நம்முடைய நீதி. அன்னைக்கு மோசைக்கு அது நீதியா இருந்துச்சு, மோசைக்கு அது நீதியா எண்ணப்பட்டது. அவனுக்கு தோணுது, ஏன்னா கோபம், டென்ஷன், ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்குறாங்க கோபத்துல. ஆமா, பாறை பார்த்து பேசுன்னு சொல்றாரு பாருங்க. நான் பேசுன தண்ணி வந்துருமா?
கோபத்துல ஓங்கி அடிச்சான் பாருங்க. எதை இழந்தான்? கானான் தேசத்தை இழந்துட்டான். கானான் தேசத்தை இழந்து போயிட்டான். இல்ல, நீயும் நானும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிட்டோம்னா, நித்திய ஜீவனை இழந்து போயிட்டோம்னா, நம்மளை போல் பரிதபிக்கத்தக்கவர்கள் எவரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நம்மளை போல் பரிதாபப்படுகிற ஜனங்கள் எங்கே இருக்க மாட்டாங்க. நித்திய ஜீவனை இழந்து போயிட்டேன்னா ஜாக்கிரதையாயிரு. அவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்தை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உனக்கு விசுவாசம் மட்டும் போதாதுங்க. இப்ப இருக்குது விசுவாசம், உனக்கு நம்பிக்கை மட்டும் போதாதுங்க. விசுவாசித்த மோசே போகலங்க, ஆபிரகாம் போகலங்க. இப்படி அநேக பழைய ஏற்பாடுல உள்ள விசுவாசிகளே அநேக பேர் சொல்றாங்க. ஈசாக்க சொல்றாங்க, யாக்கோப சொல்றாங்க, யோசேப்பை சொல்றாங்க. யோசேப்பு வைராக்கியமா நின்றானுங்க. நம்ம யோசேப்புன்னு நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்க எவ்வளவு சந்தோஷம். என் பிள்ளை பேர் யோசேப், என் பிள்ளை பேரு யோசுவா, ஜோஷுவா அப்படின்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷம். என் பிள்ளை எஸ்தருங்க. எஸ்தரை போல இருக்கிறாங்களா? உங்க பிள்ளை எஸ்தரை போல இருக்கிறாளாங்க? யோசேப்புன்னு பேர் வச்சிருக்கீங்களா? யோசேப்பை போல அவன் இருக்கிறானா? யோசேப்பு தன் சகோதரனால் வெறுக்கப்பட்டு, ஏனென்றால் அவன் தகப்பன் எல்லா பிள்ளைகளை விட அதிக அன்பு யோசேப்பினிடத்தில் வைத்தபடியினால மற்ற சகோதரர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு அவனை விற்று போட்டார்கள். ஹல்லேலூயா. உன் மேல பொறாம கொண்டு நீ ஒன்னும் இல்லாம ஆகணும், உன்னை நீ உருப்படவே கூடாதுன்னு உன் சகோதரர்கள் செய்தா கூட தகப்பன் அன்பு வைத்தால் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உன் அன்பு தகப்பனிடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தகப்பனால் நேசிக்கப்படுகிறவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளவன. அப்படிப்பட்ட யோசேப்பே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இழந்து போன. நீங்க அந்த அதிகாரத்தை முழுமையாய் படித்தால் எத்தனை பேருடைய பெயர்கள் அதில் சொல்லுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். மோசே சொன்னா ஆண்டவர் கேட்பாரா மாட்டாரா? கேட்பாரு. ஆபிரகாம் சொன்னா கேட்பாரா மாட்டாரா? சோதோம் குமார அழைக்க போகும்போது ஆபிரகாம் என்ன சொல்றாங்க? ஒரு நீதிமான அது இருந்தா நீ அழிக்க மாட்டீங்க, உங்களுடைய கோபம் என் மேல மூளாம இருக்கட்டும் தேவனே, என்ன நீங்க அழிக்காதிரீங்க, நான் ஒன்று கூட கேட்கிறேன் அப்படிங்கிறேன். அவன் கேட்கிறான், கேட்க துணிகிறான் பாருங்க. அவனுக்கு கூட அவருடைய கண்கள் தயை கிடைத்தது. ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அவன் இழந்தான். ஒரு அன்பு தானேங்க அப்படி நீங்க நினைக்காதீங்க. அந்த அன்பினால நீ என்னென்ன சாதிக்க முடியும் என்று நேற்றைய தினத்தில் ஆண்டவர் சொன்னாரு. இன்றைக்கு நீ 21 நாள் நீ உபவாசத்தோடு கூட வந்து தேவனுடைய சமூகத்துல நீ இருக்கிறாய் இல்லையா? நீ அன்பில்லாம அது இழந்து போக கூடாது. நீ நம்பி வந்தத நீ இழந்து போக கூடாது. நீ விசுவாசித்து வந்ததே அன்பில்லாததுனால நீ இழந்து போக. அவர் சொல்றாரு, இந்த 3 அன்புதான் பெருசுன்னு அவர் சொன்னால் அந்த பெரிதான அன்பை உனக்குள்ளே ஊற்ற நீ கேட்க வேண்டும். அது என்ன என்பதை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நம்பிக்கையை கொண்டால் நாம் எப்படி அதை ஜெயிக்க முடியும் என்பது. நம்பிக்கையோடு கூட நம்ம தேவனுடைய சமூகத்துல வந்தால் எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அவருடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எபேசியர் 6:18-19 படிங்க. எபேசியர் அதை படித்துட்டு நம்ம அதுக்குள்ள போகலாம். எபேசியர் பவுல் என்ன சொல்றாரு? பவுல் சொல்றாரு பாருங்க, உபவாசத்தோடும் சகல ஜெபத்தோடும் கூட நீங்க இருங்க. சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்கு எவ்வளவும் பயப்படவே இல்லை.
பவுல் சுவிசேஷத்தை தைரியமா பிரசங்கித்த யாருக்கு இடையில? யூதருக்கு இடையில. யூதர்கள் கொன்னு போடுவாங்க சுவிசேஷத்தை சொன்னா. ஆனா நம்ம நாட்டுல, இந்திய நாட்டுல இது வரைக்கும் அப்படி வரல. சுவிசேஷத்தை கொன்னா கண்டிப்பா கொலை பண்ண வேண்டதுன்னு அந்த இடத்துல கூட பவுல் சொல்றாரு பாருங்க, நல்ல நம்பிக்கையோட தைரியமாய் சுவிசேஷனை எப்படி? உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் சொல்றாரு. அதை தான் நீங்க செய்றீங்க இல்லையா? உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் நீங்க தேவனிடத்தில் வேண்டிக் கொள்றீங்க, அப்படித்தானே? அப்படித்தானே? அப்ப ஆபிரகாமும் அதுதான் செய்யறாரு, மோசையும் அதுதான் செய்யறாரு, எல்லாம் தேவனால் அழிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அதுதான் செய்யறாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அந்த உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று தான் அவர் சொல்றாரு. அது மட்டும் இருந்தா போதாது, விசுவாசம் நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தோம். இப்பொழுது வாசிங்க லூக்கா 15:17 வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு ஸ்பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு குமாரனை குறித்து சொல்லப்படுகிறது பாருங்க. அழகாக ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமாரர்ல இளைய குமாரன் தான் அதை சொல்றாரு பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்து, ஹல்லேலூயா, அவனுக்கு என்ன தெளிந்ததாம்? புத்தி தெளிந்து அப்படின்னு இருக்கிறது. அவன் ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்க, என் தகப்பனுடைய கூலிக்காரல் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. என் தகப்பன் வீட்டுல நிறைய வேலைக்காரர் இருக்காங்க, கூலிக்காரர் இருக்காங்க, அவங்க எல்லாம் திருப்தியாய் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் திருப்தி, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் சாப்பாடு இல்லாம சாகிறேன். ஏன் இந்த மகன் சாப்பாடு இல்லாம சாகுற? தெரியாதா? நீங்க உங்களுக்கு எல்லாரும் இது பிரசங்கத்துல எல்லாரும் சொல்லணும் தானே, இல்லையா? தெரியும் தானே? அப்போ ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தான். அந்த 2 குமாரில் இளையவன் வந்து கேட்கிறான், அப்பா எனக்கு உங்க சொத்துல இருக்கிறதுல பாதி எனக்கு, உங்களுடைய சொத்துல பாதி எனக்கு பிரிச்சு தாங்க. 2 பிள்ளைகள் இல்ல, மொத்த சொத்தை 2ஆக பிரித்தால் பாதி இவனுக்கு பாதி அவனுக்கு, பாதி எனக்கு தாங்கன்னு போய் கேட்கிறாரு. இவன் கேட்டதும் தகப்பனும் சொத்தை பிரிச்சு பாதியை கொடுத்துறாரு. கொஞ்ச நாள் அவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு பாருங்க, இந்த சொத்தை எடுத்துட்டு அவன் தூரதேசத்துக்கு பிரயாணப்பட்டு போறான். ஹல்லேலூயா. எங்க போறான்? தூர தேசத்துக்கு அவன் பிரயாணம் பண்ணி போனான். பிரயாணம் பண்ணி போய் அங்க என்ன பண்றான் தெரியுமா? அவன் என்ன பண்றான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். ஹல்லேலூயா. அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். அந்த துன்மார்க்கமாய் ஜீவனம் படிங்க 13வது வசனத்தை. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் அவன் அழித்து போட்டான். அதுக்கப்புறம் அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டானது. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டான போது அவன் என்ன பண்றான் பாருங்க, பன்றிகள் மேய்க்கிற வேலையா பிரச்சனை. அவன்கிட்ட ஆஸ்தி எல்லாம் தீர்ந்து போச்சு, தகப்பன் கொடுத்த எல்லா ஆஸ்தியும் ஒழிந்து போச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், வேலை தேடி அலைஞ்சு பன்றிகள் மேய்க்கிற ஒரு வேலை அவனுக்கு கிடைச்சிச்சு. அங்க அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவனோட வயரை நிரப்புறதுக்கு அந்த பன்றிகளுக்கு வைக்கிற தவிட்டை அவனுக்கு கொடுக்கறாங்க. அவனுக்கு அந்த எஜமானன் கொடுக்கல, அவன் அந்த பன்றிக்கு கொடுக்கிற அந்த தவிட்டை அவனா எடுத்து சாப்பிட்றான். ஹல்லேலூயா. அது கூட அவனுக்கு கிடைக்கலங்க. எவ்வளவு பரிதாபம் இல்லையா?
ஒரு தகப்பனிடத்துல அவன் இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்தான். அவன் சொத்தை பிரிச்சுட்டு போய் நண்பர்களோடு கூட வாழும்போது கூட, நண்பர்களோடு கூட உறவாடும் போல நன்றாய் மதுபானம் அறைந்து நன்றா வேசிகளிடத்தில் போய் எல்லாவற்றையும் நன்றாய் அவன் செய்கிறான். ஆனாலும் அவனுக்கு என்ன, அந்த குறைபட ஆரம்பிச்சு அவனுடைய சொத்து கொண்டு போன எல்லாம் அவன் அழிச்சு முடிச்சப்பந்தான் அவனுக்கு பசி உண்டாகுது பாருங்க. நமக்கும் அப்படிதான். ஆண்டவர் வா வான்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். நீ ஜோம் பண்ண உபவாசம் இடன்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். நீ கர்த்தருடைய கட்டளை ஃபாலோ பண்ணலாம் சொல்ல மாட்டோம். அவர் நமக்கு பசி எப்ப நமக்கு துன்பம் வருமோ அந்த இடத்துல தான் நோக்கி பார்ப்போம் இல்லையா? எப்ப துன்பம் வருதோ, எப்ப உனக்கு வருத்தம் வருதோ, எப்ப கண்ணீர் வருதோ, எப்ப உன்னை எல்லாரும் உதறி தள்ளி விடுறாங்களோ அப்பதான் நீ அவருக்கு பார்ப்ப. அது வரைக்கும் பார்க்க மாட்டேன். அப்பா அழுதுட்டே வரும், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன அவங்க எப்பொழுதுமே உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீ எப்ப உணர்வ, உனக்கு பசி வரும்பொழுதுதான். அந்த மகனுக்கும் அப்படிதான். எல்லா சொத்து உனக்கு ஒரு தேவையோட வந்திருப்ப, அந்த தேவையை பூர்த்தி பண்ண உடனே இந்த ஆலயத்தை நீ மறந்திருக்கலாம், இந்த சபையை நீ மறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல. ஆனா அவன் பாருங்க, அவனுடைய புத்தி தெளிந்தே. அது வரைக்கும் அவனுக்கு புத்தி இல்லையா? புத்தி இல்லாம வேசிகளோடு கூட இருந்தானா? புத்தி இல்லாம அவன் மதுபானா இருந்தனானா? புத்தி இல்லாம பன்றிகளை மேய்த்தானா? புத்தி இல்லாம அவன் பன்றிகளுடைய சாப்பாடையாவது சாப்பிட்டா அப்படின்னா அவனுக்கு ஏன் புத்தி தெளிகிற? அது வரைக்கும் அவனுக்கு புத்தி இல்லாம இருந்தானா? உணர்வுள்ள ஆவி அவனுக்குள் வந்தது. அப்பதான் உணர்றாங்க. ஒரு மனுஷன் உணராத இருக்கிற வரைக்கும் அவனுடைய புத்தி வெறும் புத்தி தாங்க. நீ எப்ப உணர்வடைகிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும்போது நீ பலன் அடைவே இல்லை. அப்பொழுது உன்னுடைய ஆவிக்குள் ஒரு உணர்வை கொடுப்பார். அதான் தாவீது சொல்ற, உணர்வுள்ள ஆவி எனக்கு தாங்கன்னு. அவன் பட்சேபாலனிடத்தில் தவறு செய்யும் போது அவன் உணரல. ஆனா நாத்தான்வேல் சொல்லம்போ அவன் உணர்றான் பாருங்க. பன்றிகளுடைய சாப்பாட கொடுக்காதப்ப, அவனுக்கு கிடைக்காதப்ப அவன் உணர்றான் பாருங்க. எங்க கிடைக்கலையோ அப்பதான் உனக்கு உணர்வு வருது பாருங்க. உன்னை குத்தி காட்டும் போதுதான் உனக்கு உணர்வு வருது. உன்னை சொல்லி காட்டும் பொழுதுதான் உனக்கு உணர்வு வருது. அது வரைக்கும் ஆண்டவர் அன்பா கூப்பிடுறார், நீ வா நான் உனக்கு தரேன், அமைதியாயிரு அமைதியாயிரு, புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிரு, பொண்டாட்டி அன்பா நடத்து, இதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனா நமக்கு அதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நான் எப்படி அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ சொன்ன என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ எனக்கு வாங்கி தர, நீ கிறிஸ்துமஸுக்கு புடவை வாங்கி தரல, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ எங்கள் அம்மா வீட்டுக்கு கரெக்டாக அழைச்சி போகல, அதனால நான் செய்யணும். எங்கள் அம்மாவுக்கு நீ எதையும் கொடுக்கல, அதனால நான் ஒன்று சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். நம்முடைய சின்ன சின்ன குறைகள் தாங்க நம்ம வைக்கிறது. பெரிதான குறைகள் ஒன்று நம்மிடத்துல இல்லை. ஆனால் எங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுது விசுவாச நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. இவன் உன்னை நம்புகிறான், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. எத்தனையோ கூலிக்காரனுடைய புத்தி தெளிந்த போது மറ്റുள்ளவர்கள் குத்தி காட்டும் பொழுது அவனுக்கு உணர்வு வருது. அது வரைக்கும் அவனுக்கு உணர்வு வரல. மற்றவங்க தவிட்ட சாப்பிடக்கூடாது, அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காதப்போ மറ്റുள்ளவர்கள் அவனை கடினமாய் நடத்தும் பொழுதுதான் அவனுக்கு உணர்வு வருது. அது வரைக்கும் ஒய்ஃப் சொல்லுவாங்க, அப்பா இதை செய்யாதப்பா. கணவர் சொல்லுவாங்க மனைவி கிட்ட, இதை செய்யாதீங்கப்பா, இது செய்யாதீங்கப்பா. ஆனா நம்ம அதை கேட்க மாட்டோம். அடுத்தவங்கள்ட்ட போய் பட்டு திருந்தி வரும்போதுதான் நம்ம அதை செய்வோம். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. நான் என் கணவனாரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, நான் திருமணத்துக்கு முன்பாகவே ரட்சிக்கப்பட்டவள். 2004 நான் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஸ்நானம் நான் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவள். அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் நான் செய்த மிக ஒரு பெரிய தவறு, நான் விரும்பி கல்யாணம் பண்ணேன். விரும்பினவருக்கு வாக்குப்பட்டு போனேன். நான் விரும்பினவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று என் வீட்டில் நான் அடம் பிடித்து நான் கல்யாணம் பண்ணினேன். ஆனால் ஆண்டவரை சொன்னார், எத்தனையோ தேவ ஜனங்கள், எத்தனையோ பாஸ்டர் வச்சு எனக்கு சொன்னாங்க, இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் ரீஜா, உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாமா, ரொம்ப கஷ்டம் இந்த வாழ்க்கை, இந்த பையனை நீ கல்யாணம் பண்ண வேண்டாம்னு எத்தனையோ பாஸ்டர்ஸ்னு. அந்த அளவுக்கு வல்லமையாய் அவ்வளவு நேசித்தேன் என் தேவனை நான்.
எந்த அளவுக்கு நான் நேசித்தேன் என்னால் அதை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு கிறிஸ்துவின் மேல அவ்வளவு ஒரு நேசம், தேவன் மேல அவ்வளவு ஒரு நேசம். அவ்வளவு வேத வசனத்தை அப்படி படிப்பேன், அவ்வளவு புக்ஸ் படிப்பேன். பெனிஹின் புக்ஸ், ஸ்மித் விக்கில்வர்த்தினுடைய புக்ஸ், அப்புறம் இது இவங்கட எஸ்கி பிரான்சிஸ் இப்படி பழங்கிச்சோ, இப்படி நிறைய புக்குகளை படிப்பேன். அத்தனை ஊழியக்காரங்களை நிறைய தேடி தேடி கேட்பேன். அவங்க எல்லாம் எப்படி ஊழியம் செஞ்சாங்க, எப்படி அவர்கள் வந்தாங்க, ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், எப்படி நான் ஊழியம் செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்யணும், இப்படி வாஞ்சியாய் நான் அவ்வளவு வாஞ்சியாய் இருந்த நான் செய்த தவறு, விரும்பினவரை நான் திருமணம் பண்ணனது. தேவன் சொல்லியும் நான் கேட்காதன 14 வருடம் நான் வேதனைப்பட்டேன். 16 வருடங்கள் என்னுடைய சிறையிருப்பு இருந்தது. நான் சிறைப்பட்டிருந்தேன். அவ்வளவு அழகாக ஜெபித்து, அவ்வளவு தேவனுடைய திறப்புல நிற்பேன். ஆண்டவரே 2004 ஒரு ஆத்மா எனக்கு கொடுத்தீங்கன்னா 2005 எனக்கு 2 ஆத்மாவை கொடுங்கன்னு கேட்பேன். அவ்வளவு ஆத்மா பாரத்தோடு கூட ஜெபிப்பேன். அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், கண்ணீரோடு கூட. மணிக்கூறு கணக்கா தேவனுடைய சமூகத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா அவரிடத்துல நான் போய் கேட்டேன், நான் விரும்பினவரை எனக்கு கொடுங்கன்னு. அவரும் கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் கேட்டாங்களே, எனக்கு ஒரு குழந்தைய தாங்க, அவரும் கொடுத்துட்டாரு. சந்ததி இல்லாம இருக்கும்போது அவர் கேட்டாரு, கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டாருங்க. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறாருங்க. அவர் ரொம்ப அன்பா நம்மகிட்ட இருக்கிறனால என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. நானும் கேட்டதை எனக்கு தந்தார். ஆனா அதை நான் பெற்றுக்கொண்டேன் பாருங்க. ஆகாரிடத்தில் தேவன் ஒன்று சொல்லுவார் பாருங்க, நீ பிள்ளை பெறுவ, ஆனா அவன் துஷ்ட மனிதனாயிருப்பான் என்று சொல்லி. எல்லாருடைய கரங்களும் அவனுக்கு எதிராயிருக்கும், அவன் கரம் மற்றுள்ளவர்களுக்கு எதிராயிருக்கும் என்று. நீ கேட்கிறத கொடுத்துருவாரு. நீ என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அது ஆசீர்வாதமா இருக்குமா இல்லையா என்றுதான் நிப்பாரு. ஆனா அவர் உனக்கு கொடுக்கிறது நித்திய நித்திய காலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நீ விரும்பி வர 21 நாள் நீ கேட்கிறது, நீ ஒன்று நினைத்திருக்கலாம் உனக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி. ஆனா இந்த 21 நாளும் நீ உபவாசிக்கும் பொழுது அவர் ஒன்று நினைத்திருப்பார் பாருங்க. அது உனக்கு நித்தியமாயிருக்கும், அது உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், அது உனக்கு மகிழ்ச்சியாயிருக்கும், அது உனக்கு சந்தோஷமாயிருக்கும் பாருங்க. நான் கேட்டதை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்க சொன்னீங்கல்ல, இந்த இளைய குமாரன் வேசியினிடத்துல போய் எல்லாவற்றையும் அவன் துன்மார்க்கமாய் அழித்து போட்டான். அதே போலதானுங்க என் கணவரும். தாய் தகப்பனுக்கு ஒரே மகன், அவர்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை. நீங்க நினைப்பீங்க குடிச்சு வெறித்து கணவன் அடிக்கிறான் என்று. நானும் அந்த பாடுகளுக்குள்ளால உட்பட்ட ஒரு பெண்மணி. எல்லா கெட்ட பழக்களும் இந்த உலகத்துல என்னென்ன இருக்கிறதோ எல்லாம் உண்டுங்க. தண்ணி அடிப்பாரு, தம் அடிப்பாரு, கோயில வைப்பாரு, கஞ்சா அடிப்பாரு. அவர் முன்னாடி வைத்துதான் நான் பேசுகிறேன். எவ்வளவு வேணும் நான் பொய் சொல்லல. அவ்வளவு துன்மார்க்க வாழ்க்கையில இருங்க. எத்தனையோ முறை அழுதேன். ஏங்க நான் உபவாசம் போடலையா, நான் ஜெபிக்கலையா ஆண்டவருடைய சமூகத்துல? நீ ஜெபித்தா நிச்சயமா கிடைக்கணும். நான் ஒவ்வொரு இடத்துல ஜெபிக்க போகும்போதும் தேவ மனிதர்கள் என்னோட கூட சொல்லுவாங்க, நீ நினைக்கிறத கர்த்தர் சாதித்து தருவாருன்னு. நீ ஆத்துமாக்களுக்காக நில்லுன்னு, நீ திறப்புல நெல்லரேஜா, நீ நினைக்கிறத கர்த்தர், நீ கர்த்தர் முடிப்பார் என்று சொல்லி. ஆனா நான் நினைக்கும் என்னுடைய சுயம் என்னை ஆளுகை செய்தது. எனக்கு கோபம். நான் விரும்பிதானே கல்யாணம் பண்ணனேன், நான் விரும்பிதானே, நான் விரும்பின ஒரு மகனை தானே. அப்புறம் ஏன் என்னுடைய விருப்பப்படி நீங்க என்ன வச்சுக்கல? தண்ணி அடிக்காதேன்னு மட்டும்தான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் திருமணத்துக்கு முன்பாக நான் வைத்தேன், தண்ணி அடிக்க கூடாதுன்னு. நான் என்ன சொன்னனோ அதை தான் அவரை செய்தார். எல்லா நாளும் தண்ணி அடிச்சுட்டு வருவாருன்னு சொல்ல முடியாது. ஆனா தண்ணி அடிக்கிற நாளெல்லாம் வேதனை. எந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கூட போய் சம்பாதிக்கிற எல்லா காசும் அவர் தண்ணிக்கென்று அவ்வளவு செலவு பண்ணுவார். அந்த சந்தோஷத்துல நான் சொல்லக்கூடாது, என்னுடைய சந்தோஷத்தை நீ தடுக்க கூடாது, அவருடையது அதுதான். என்னுடைய விருப்பத்தின்படி நீ என்னை விடு, நீ எதுக்கு என்ன தடுக்கிற? நான் என்ன சொல்வேன், அப்படி விட முடியாது, அப்படி நான் விட முடியாது.
நீ அப்படி செய்யக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது, நீ இப்படிதான் இருக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கணவன் மேல, புருஷன் மேல் பெண்களுக்கு அதிகாரம் இல்லை. மனைவியே, புருஷன்கிட்ட மனைவியை நேசிக்க சொல்றாங்க, ஆனா மனைவி கிட்ட என்ன சொல்றாரு? கீழ்ப்படிந்து போன்னு சொல்றாரு. ஆனா நான் எதிர்த்து பேசினேன். பல ஆண்டுகள், 14 வருஷம் நான் எதிர்த்து பேசினேன். நீ குடிக்க கூடாது, குடிச்சேன்னா நான் உன் கூட வாழ மாட்டேன். அநேக முறை நான் போயிருக்கேன், இன்னும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கடின சொற்களை நான் திட்டுவேன். நான் சொன்னேன், நான் ஒரு தடவை பேசினது அவ்வளவு கோபம் எனக்கு வரும். கோபத்தினுடைய உச்சக்கட்டம், எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவேன். குடிக்காத, நீ குடிக்காத. அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க அமைதியாயிருன்னு, நான் கேட்க மாட்டேன். பாருங்களேன், எவ்வளவு அலக்கழிக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்க நினைக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு உபவாசம் 30 நாள் ஒரு தண்ணி சாப்பாடு கூட குடிக்காம நான் இருந்திருக்கிறேன். நான் உபவாசம் முடியும் போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவேன். எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு இவனுக்காக நீ இப்படி போராடுறேன்னு, எதுக்காக நீ இப்படி உபவாசம் இருக்கிற? உன் உடம்பும் போய் உன் ஆரோக்கியமும் போகிறது. அப்படிதாங்க போச்சு. என் உடம்பும் என்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் போச்சு. நான் சாதிக்கல, என் கணவர் மாறல, என் கணவர் மேடல. அந்த குடி வெறுத்தனை எல்லாம் விட்டு பெண்களிடத்தில் வேசித்தனத்துக்காக போனேன். இதுக்கப்புறம் என்னால இதை தாங்கிக்க முடியாது. எல்லாவற்றையும் நான் தாங்கினேன். ஏதாவது ஒரு பெண்ணால தன் கணவன் இன்னொருவரோட குடும்பம் நடத்தினா உங்களுக்கு பிடிக்குமாங்க? வேசித்தனம் பண்ணிட்டு வந்தா அந்த புருஷனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆனா என் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். என் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நீ உபவாசம் பண்றல்ல, உன்னுடைய ஜெபம் இருக்கிறது இல்ல, எப்படிப்பட்ட ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்னைக்கு இந்த சபைக்கு உணர்த்துகிறார். நீ ஜெபிக்கிறது மாதிரி அல்ல, நீ உபவாசம் போடுகிறது மாதிரி அல்ல. கர்த்தர் கிறிஸ்து என்ன சொன்னாரோ, பிதாவுடைய சித்தத்தை நீ செய்தால் மட்டும்தான் உன்னுடைய குடும்பத்துக்கு விடுதலை. நீ கீழ்ப்படியலைனாலும் உனக்கு விடுதலை இல்லை. நீ ஆபிரகாமை போல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீ இழந்து போவாய். நம்பி வரான் பாருங்க, நம்பி வந்தேங்க. என் மாமியார் போன் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி, மா நீ விரும்புற உன் பையன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ விரும்புறது மாதிரி கிடையாது சுனில், அவன் ஒரு துன்மார்க்கன், நீ நினைக்கிற பாசத்தோட அன்போடு இருக்கிறதான் சுனிலன், அப்படி அவன் கிடையாதுன்னு சொன்னாரு. என் கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு சொன்னேன். வைராக்கியத்துல எனக்கு அந்த வைராக்கியத்துல நான் சொன்னேன், ஆண்டவர் பார்த்து பாருங்க, எனக்கு தெரியும் துன்மார்க்கனை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாதா? நான் ஜோமன்ல வேத ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இத்தனை வேத வார்த்தைகளை அவர் எழுதி இருக்கிறாரே, இவ்வளவு சம்பவங்களை சுட்டி காட்டி இருக்கிறாரே. இதை வைத்து நான் ஜெபித்தா ஆண்டவரை துன்மார்க்கத்தில் இருக்கிற என் கணவரை திருப்பி கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா திருப்பி கொடுப்பாரு இல்லையா? அதை தாங்க நானும் விசுவாசித்து வந்தேன். இப்படிதாங்க நீங்க எப்படி விசுவாசித்தீர்களோ அப்படிதான் நானும் விசுவாசித்து வந்தேன். நான் கேட்டால் திருப்பி கொடுப்பார் என்று சொல்லி 5 நாள் இருப்பார். 6ஆவது நாள் மறுபடியும் தண்ணி குடிப்பார், திரும்பவும் தண்ணி அடிக்க போயிடுவார், திரும்பவும் பெண்களோட போயிடுவாரு. ஒரு நாள் வேண்டாம் என்று முடிவு பண்ணி நான் வீட்டில இருந்து வெளியில் இறங்கிட்டேன். அநேக முறை 2 பிள்ளைகளையும் வைத்து தெருவில் அழுது கொண்டு பல ராத்திரிகள் நான் இருந்ததுண்டு. நைட்டெல்லாம் கண்ணீரோடு தூங்காமல் நான் படுக்கிற படுக்கையிலே உட்கார்ந்திருந்து நான் அழுததுண்டு. என் தேவனை எப்படி ஆகலை என் கணவரை திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னுட்டு, எப்படியாவது எனக்கு திருப்பி கொடுங்க, நான் சந்தோஷமா வாழணும். என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் இல்லை. நான் உபவாசம் பண்ணலையா? கட்டளையே நீ பின்பற்றலைன்னா, கட்டளைக்கு நீ எதிராய் நீ செயல்பட்டா என்றால் அது நடக்காது. நான் என்னுடைய வீட்டில் இடத்துல என்னுடைய சகோதரி வீட்டில் நான் போய் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண சொன்னேன். என் சகோதரி ஃபோன் பண்ணான். சகோதரி ஃபோன் பண்ணி, என்னப்பா ரீஜா இப்படி சொல்றா, உனக்கு வேற பெண்களோடு தொடர்பு இருக்கிறதாமே, இனி அவளுக்கு உன்னை வேண்டாம் என்று சொல்லி. என் கணவனார் அவரிடத்துல சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் அவள் இவ்வளவு தைரியமா நிக்கிறான். நீங்க எல்லாம் இப்படி சப்போர்ட் பண்றதுனாலதான் அவள் தைரியமா டிவோர்ஸுக்கு நிக்கிறான். நீங்க தான் அவளை கெடுக்குறீங்க. அப்போ அவர் வேசித்தனம் பண்ணது அது கெடுக்கிறது இல்லை. எப்படி பாருங்க,
ஏன் இப்படிதானே உங்க வீட்லயும் சொல்றாங்க, நீ தப்பு பண்ற, அது ஒரு தப்பா தெரியல, நான் நீ வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ண போயினா நீங்க சப்போர்ட் பண்றதாங்க தப்பு, அதனாலதாங்க நீங்க தான் தப்பு பண்றீங்கன்னு அவர் சொல்ற. தப்பு பண்றவரு அவங்கள சொல்றாங்க, நீங்க தாங்க தப்பு பண்றீங்க, அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பண்ணு. அப்ப நான் எப்படி வேணாலும் மனம் போன போக்கிலேயே வாழ்ந்தான் இளைய குமாரன். தன் ஆஸ்திகளை எல்லாம் இழந்து விட்டான். ஒரு நாள் திரும்பி பார்த்தாருங்க. நான் எத்தனையோ நாள் நான் அவரிடத்துல சொல்லியிருக்கேன், என் கணவனார்கிட்ட, மனம் திரும்பு, கர்த்தர் உன்னை அடிப்பாரு. நானே சொல்ல, கர்த்தர் உன்னை அடிச்சிருவாரு, உன்னை கொன்னு போட்டுருவாரு. நான் முழங்கால நின்னேன்னா கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டாரு. இப்படியெல்லாம் வீரவாத்தியங்கள் நான் முழக்கினேன் அவருக்கு முன்பாக. நான் டிவோர்ஸ் போய் அப்ளை பண்ணேன். காலையில் 6 மணிக்கு நான் கடந்து சென்றேன் என்னுடைய சகோதரி வீட்டில். திரும்ப நான் இரவு 6 மணி ஆகும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாரு பாருங்க. ஆத்துமாவிலே உணர்வுள்ளவளாய் நீ போ, நீ என்ன செய்யறேன்னு அவர் கேட்டாரு. நீ போ, அவன் யாரு உனக்கு கணவர் என்று சொன்னேன். இல்ல, திரும்பி வா, வசனத்துக்குள்ள வான்னு சொல்றாரு அவரு. உனக்கு அவன் யாரு? என்னுடைய பாதி மாமிசம். அவர் என்னுடைய மாமிசம். 2 பேரும் ஒரே மாமிசம் தானேங்க. அது எப்படி அவர் மாறி போக முடியும்? ஒரே மாம்சத்துக்கு விரோதமா செயல்பட முடியுமா? நானே என்னுடைய மாம்சத்துக்கு விரோதமா செயல்படுமா? நானே என் மாம்சத்தை டிவோர்ஸ் பண்ண முடியுமா? ஆனா நீங்க பண்ற தப்பு அதுதான். புருஷன் பண்ற தப்புக்கு டிவோர்ஸ் பண்ணி நீங்க பிரிந்து போகிறீங்க. மனைவி பண்ற தப்புக்கு புருஷன் டிவோர்ஸ் பண்ணி பண்ணா. ஆனா கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் விரும்புகிற கட்டளை என்னன்னா, கணவனும் மனைவியும் ஒன்றாய் சமாதானம் உள்ளவாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக, அவர் கனி கொடுக்கும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார். நீ கனி கொடுக்காவிட்டால் அந்த மரத்தை அவர் வெட்டி போட்டுருவாரு. அப்ப எப்படிங்க உன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமா நீ செயல்பட முடியுமா? அங்க அவர் வசனத்தை அவர் எனக்கு சுட்டி காட்டினார். அங்கதாங்க ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்னை உணர்த்தினார். நீ போ, நீ விரும்பி கேட்ட வாழ்க்கை நான் கொடுத்தேன், உன்னால அவனை மாற்ற முடிஞ்சிச்சா? உன்னை மாற்ற முடியலல்ல, நான் மாற்றேன், நீ போ. நான் போனேன், அடங்கி இருன்னு சொன்னார். ஒரு வார்த்தை கூட நீ அவருக்கு விரோதமா நீ பேசக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் அதற்கு நீ கீழ்ப்படி என்று சொன்னார். நான் கீழ்ப்படிந்தேன். ஒரு நாள் நான் ஜெபம் முடிந்து நான் திரும்பி வரும் பொழுது என் கணவரார் வீட்டுல இருந்தாரு. அவர் கஞ்சா அடிச்சிட்டு இருந்தாருன்னு என் பையன் சொன்னான். எனக்கு அது தெரியாது, அதனுடைய வித்தியாசமும் எனக்கு தெரியாது. என் பையன் அன்னைக்கு எப்படியும் ஒரு 6-7 வயசு இருக்கும் என் பையனுக்கு. அப்ப அவர் சொல்றா அப்பா இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாரம்மா, எனக்கு தெரியலன்னு. நான் பயத்தோடு கூட நான் வந்தேன். ஜெபம் முடித்து அந்த ஜெபம் முடித்து வரும்போ எனக்கு முன்னாடி முழங்கால் படி போட்டு என் கணவர் கேட்குறாருங்க. நான் எத்தனையோ வாட்டி சொன்னப்போ அவர் மாறலைங்க. பிற ஜாதியில உள்ள அவனுடைய நண்பனுடைய தெரிந்த குறி சொல்லுகிற ஆவி சொல்லுதான், உன் பக்கத்துல இருக்கிற பையனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இங்க இளையகுமாரன் என்ன செய்யறான்? தவிட கேட்டா கூட அவன் கொடுக்கலங்க. கொடுக்காதவதான் அவன் உணர்ந்தான். என் தகப்பனிடத்தில் கூலிக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள் அல்லவா? ஐயோ, நான் இங்க பசியும் பட்டினியுமா இருக்கிறேன். நான் தகப்பன் வீட்டில் போனால் அங்கே சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி சொந்த மாமிசமான மனைவி சொல்லும் போது நீ கேட்கல. உன் தலையா இருக்கிற புருஷன் உனக்கு சொல்லும் போது நீ கேட்க மாட்ட. அமைதியா இரு என்று சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம மாம்சம் அதுக்கு விட்டு கொடுக்காதே. ஆவியை அடக்கி வச்சுட்டு மாம்சம் தான் மேற்கொள்ளும். மாம்சத்துல நீ ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஆவியை கொண்டுதான் நீ ஜெயிக்க முடியும். அவர் சொல்ற, வெறும் விசுவாசம் உனக்கு இருந்தா போதாது, கர்த்தர் மேல் வெறும் நம்பிக்கை இருந்தா போது, அன்பு உனக்கு இருக்கணுங்க. வேசியினிடத்தில் போயிட்டு வந்தாலும், அவன் குடித்தாலும் வெறித்தாலும், அவன் வேலை செய்கிற காசு உனக்கு கொடுக்கல என்றாலும் நீ புருஷனிட்ட அன்பா இருக்க வேண்டும். புருஷன் மனைவியினிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அன்பு இருந்தாங்கதானுங்க நீ நினைக்கிறத கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஹல்லேலூயா. அன்பு என்ன செய்யும்? சகல பாவங்களும் மூடினதா இல்லையா? என் கணவருக்கு டைம் இல்லை உங்களிடத்துல. அந்த அன்பு மூடிச்சா இல்லையாண்டா அவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும், நான் சொல்றதை விட. ஆனால நான் சொல்றேன், அந்த அன்பு அந்த பாவங்கள் அத்தனையும் மூடினது.
ஹல்லேலூயா. அவர் வந்து என்னுடையத்துல என்ன சொன்னார் தெரியுமா? என் நண்பனுடைய குறி சொல்ற ஆவி எனட்ட ஆவி இருக்குன்னு சொன்னாங்க. உன்கிட்ட கிறிஸ்து இருக்கிறாரு, நீ எனக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்தேன்னு. நான் சிஎஸ்எஸ் சபையில போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சிறு வயது முதலே நான் வந்து கொயர்ல இருக்கிறவ. அந்த ஆவி என்ன சொல்லுது? அவனுக்கு கோபம் வந்து போச்சு, அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த குறி சொல்ற ஆவி என்ன சொல்றது? அப்போ இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ்ந்த மனைவி சொன்னப்ப கேட்கல, உனக்குள்ள ஒரு ஆவி வேலை செய்யுதுன்னு. நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். உன்னை கொண்டு ஒரு பாவிய மனம் திருப்ப வைக்க கூடுமானால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி என்று சொல்ற, அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படி, அன்பாயிரு என்று சொல்லுகிறார். அல்ல, நீ அதை ஜெயிக்க முடியாது. உன்னுடைய மாம்சத்துல ஒரு நாளும் அதை ஜெயிக்க முடியாது. அவர் முழங்கால் படி போட்டார். அவர் செஞ்ச அது வரைக்கும் அவர் பெண்களிடத்துல போவார் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அன்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க உண்டு பெண்கள். ஆனா அவர் தவறு செய்வார் என்று நான் என்னைக்குமே நினைச்சதில்லைங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், அவர் என்னை நடத்துறார், நான் ஒருபோதும் சந்தேகப்பட்டதே இல்லை. ஆனா ஒரு முறை அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சிஸ்டர் நீங்க வந்து அவங்க ஒரு வக்கீல், அவங்களுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தவறு செய்த ஒரு பெண்மணியில அந்த பெண்மணி ஒரு பெண்மணி தான். அவங்க வக்கீல், சட்டத்தை இயற்றுகிறவர்கள், தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுப்பவர், தண்டனை வாங்கி கொடுப்பவர்கள். அவர் வாதாடுகிற ஒரு வக்கீலா இருந்தான். அவங்க கிட்ட நான் போய் கேட்ட ஒரு நியாயத்தை கேட்டேன். சொந்த புருஷனை விட்டுட்டு அடுத்தவங்க புருஷனை வச்சிருக்கிற அந்த பெண்மணிக்கு உங்க கோர்ட்டில் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு கேட்டேன். அது பயந்து போச்சு. பயந்து என் கணவருக்கு ஃபோன் பண்ணிச்சுது, என்ன எனக்கு உனக்கு இருக்கிற உறவு உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா அப்படின்னு அது கேட்டுச்சு. இவருக்கா கோபம் பயங்கரமா வந்து போச்சு, பயங்கர கோபம். என்னடா இப்படி கேட்குறாங்களே அப்படின்னுட்டேன்னு. நீ என்ன ஃபோன் பண்ணி என்ன சொன்ன அப்படின்னுட்டேன்னு. நீ என்ன சொன்ன அவங்க கிட்ட? நான் சாதாரணமாக அதை கேட்டேன். கேட்கிற வார்த்தை கூட அவளை குத்துது பாருங்க. அவளுடைய பாவம் அவளை குத்துறது. மத்தவங்க பேசுறது உன்னுடைய இருதயத்துல குத்துதுன்னா நீ அந்த பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிற. வேதம் சொல்லுதுங்க. இப்படி அதற்குள் போறது எனக்கு டைம் இல்லை. வேதம் சொல்லுகிறது அது உனக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது உனக்கு வலிக்குதுன்னா அந்த பாவத்துல நீ இருக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் அவன் வக்கீலானதுனாலதான் கேட்டேன். எனக்கு அவ தப்பு பண்றான்னு எனக்கு தெரியாது. கடைசியில் அறிக்கை இடும்போது அவர் சொன்னார், பாருங்க நான் உனக்கு இங்க பாருங்க அந்த கெட்ட குமாரன் என்ன சொல்றான்னு பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுக்கு தகப்பன் அவனை கண்டு, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்றான். இனி நான் உன் புருஷனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. நான் உனக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். என்னால நம்பவே முடியல. நம்பிதாங்க வந்தேன், அவரை நம்பிதான் நான் வாழ்க்கைக்குள்ள வந்தேன். என்னை நல்லா பார்த்துப்பாரு, எனக்கு உண்மையா இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லும்பா. ஆனா நான் மறுமொழி என்ன மொழிந்தேன் தெரியுமா? பரவாயில்லைங்க, இவ்வளவுதானா, இவ்வளவுதானா? அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக துரோகம் பண்ணி இருக்கேன்னு சொல்ற, நீ இவ்வளவுதானே, இது பரவாயில்லைங்க, கர்த்தர் அதை மன்னிப்பார் என்று சொன்னேன். கர்த்தர் மன்னிக்கும் போது மன்னிக்காம இருக்கிறதுக்கு நான் யாருங்க? நான் யாருங்க? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவருக்கு மனைவியாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய மனைவியாய் வாழன்னு சொல்லி. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தினுடைய நிழலாட்டம் தான் உலகத்தில் இருக்கிறது. இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் பிள்ளை பெற்றிருக்கிறேன், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என் கணவரை மன்னிக்கும் பொழுது, அவர் ஒரு வேசியை மன்னிக்கும் பொழுது என் கணவரை நான் மன்னிக்கமா கூடாதா? நான் மன்னிக்காம இருக்கிறது யாரு? எனக்கு எந்த கோபம் இல்லைங்க. இப்பொழுதாவது நீ மனம் திரும்பினா இல்லவா? பாருங்க, இப்பொழுதாவது நீ மனம் திரும்பி வந்தா இல்ல? அதுக்கு அடுத்தது அவர் என்ன கேட்டார் தெரியுமா? மனம் திரும்பி வந்த இந்த மகனே,
அவரால் முடியல. இந்த பாவத்தின் ஆவிகள் அவரை துரத்துகிறது. அவர் மனம் திரும்பிட்டார். அந்த சொன்ன அந்த மாத்திரத்திலே அவர் அந்த தவறுல இருந்து எல்லாத்தில இருந்து விட்டாரு. என்னால இன்னைக்கு கூட நம்ப முடியல அவர் தண்ணி அடிக்காம இருக்கிறது. ஏன்னா கண்ணால நான் எத்தனை அடி, எவ்வளவு வார்த்தைகளினால் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? அப்படி நான் இருக்கும் பொழுது நான் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு அருமையான சகோதரியே, உன்னுடைய புருஷனும் தண்ணி அடிக்கிறாரா? உன் புருஷன் போதைக்குள்ள இருக்கிறாரா? உன்னை அடிக்கிறாரா? இல்ல வேறொருவரோட உறவு வைத்திருக்கிறாரா? நீ நேசித்து பாரு, நீ அன்பை காட்டிப்பாரு. என் பாதி மாம்சத்தை எனக்கு திருப்பி கொடுங்கப்பான்னு நான் என் சகோதரியுடைய வீட்டில இருந்து வந்த அன்னைக்கு இரவு நான் என் படுக்கையில இருந்த நான் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய பாதி மாம்சத்தை நீங்க திருப்புங்க. என்னை கொண்டு வந்தீங்கல்ல, ஓ மாம்சத்துக்கு விரோதமா நீ வந்து எழும்புவியான்னு கேட்டு அப்ப அவரை திருப்பி கொடுங்கன்னு கேட்டேன். கொடுத்த மாத்திரத்திலேயே அவர் திருப்பினாருங்க. ஒரு வாரம் கூட போகவில்லை. அவர் 3 நாள் தானதும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன்கிழமை அவர் அறிக்கையிடுறாரு. கர்த்தர் ஒருவனை மன்னித்தால் அது மன்னித்துதான். கர்த்தர் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை. குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலைங்க. அவர் மெய்யான விடுதலை என் கணவருக்கு கொடுத்தார். நீ போராடலாம், உபவாசத்தோட நீ வந்திருக்கலாம். உன்னுடைய உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று மட்டும் நீ சோதித்து பாரு. நானும் உபவாசம் பண்ணினவள் தான். ஆனா என்னுடைய பலத்தினால் அதை முடியலைங்க. தேவ பலத்தினால் முடிந்தது. தேவ பலத்தினால் முடிந்தது. இங்க இளைய குமாரன் சொல்றான் பாருங்க. இளைய குமாரன் தகப்பனிடத்தில் சொல்றான் பாருங்க, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமா நான் பாவம் செய்து விட்டேன். இனி உன்னுடைய புத்திரன் என்று சொல்ல நான் தகுதியற்றவனா இருக்கிறேன் என்று சொல்லி நம்பி வந்தானுங்க. அவனுடைய நம்பிக்கைக்கு தகப்பன் என்ன சொல்றாங்க? வேலைக்காரங்களை கூப்பிடுறாங்க. யாருங்க? வா, ராஜ வஸ்திரத்தை எடுத்துட்டு வா, அவனுடைய கரங்களில மோதிரத்தை அணி, அவனை சுத்திகரம் பண்ணு, அவனுக்கு விருந்தை ஆயத்தப்படுத்து, கொழுத்த கன்றுகளை அடித்து அவனுக்கு விருந்து ஆயத்தப்படுத்த அவர் சொல்றாரு. ஒவ்வொரு பாவி மனம் திரும்புறதுல பரலோகராஜ்யம் எவ்வளவு சந்தோஷப்படுது பாருங்க. நீ நினைக்கலாம் பாவியாய் நான் இல்ல, பரலோகராஜ்யம் போயிடுவேன்னு. அதுதாங்க தப்பு. இங்க பாருங்க, அவனுடைய சகோதரன் சொல்றான் பாருங்க. அந்த 30வது வசனத்தை வாசியம்மா சத்தமா. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். நீயும் நானும் செய்யறது இதுதாங்க. இவனா? இவன் எத்தனை பெண்களோடு கூட இருந்தவன்? இவனா குடிகாரன்? இவனா மதியாதவன்? இவனா பணத்தை எல்லாம் அழித்து போடுகிறவன்? இவ வேற ஒருவரோட மொபைல்ல பேசிக்கொண்டு இருக்கிறார். என்கிட்ட இல்ல, இவளுக்கு நிறைய புருஷர்கள் இருக்கிறார்கள். இவ எனக்கு சாப்பாடு கூட தருகிறதில்லை. மாமியார் சொல்லுவாங்க, தாய் சொல்லுவாங்க, இத்தனை பிள்ளை பெத்தேனே ஒருவர் கூட என்னை பார்க்க இல்லை என்று சொல்லி புலம்புகிற இடத்துல நீ இருக்கிறாய். அவர் சொல்றார், மூத்த சகோதரனை போல் இருக்காத, ஒரு பாவி மனம் திரும்பி வந்தது போல நீ தகப்பன் வீட்டை பாரு, புத்தி தெளிந்தவளாய் இரு என்று அவர் சொல்றார். உனக்கு புத்தி இருக்கிறது, ஆனா தெளிந்த புத்தியோடு கூட இரு என்று அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, உனக்கு பயத்தின் ஆவி அவர் கொடுக்கல, பலனுள்ள ஆவியையும் தெளிந்ததும் அன்பும் உள்ளதை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதா இல்லையா? தெளிந்த புத்தியை தானே கொடுத்திருக்கிறாரு, அன்புதானே அவர் கொடுத்திருக்கிறாரு. பின்ன எங்க இருந்துங்க வந்துச்சு இந்த சுபாவங்கள் எல்லாம்? எங்க விதைக்கப்பட்டது? நீ ஆலயத்தில் வந்தால் உன்னை பரிசுத்தமுள்ள சபை என்று கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் உனக்குள்ள இருக்கிற ஆவியை அனல் மூட்டி எழுப்பு என்றவர் சொல்றாரு. அனல் மூட்டி எழுப்பு. ஓ நம்பிக்கை விசுவாசம் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஏனென்றால் அது கோபத்துல வருகிறது. உன்னுடைய விசுவாசம் கோபத்துல வருகிறது, உன்னுடைய நம்பிக்கை கோபத்துல இருக்கிறது. நீ அது அறியாமல் இருக்கிறாய். கோபம், மனிதனுடைய கோபம் கர்த்தருடைய காரியத்தை நடப்பிக்க மாட்டாது. கர்த்தருடைய நியாயத்தை ஒரு நாளும் நடத்தாது. நீ கோபத்துல தான் விசுவாசத்தோட கூட இருக்கிற.
நான் விசுவாசத்தோட கண்டிப்பா இருப்பேன், என் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. அது இல்லைங்க, அன்பு. அன்பு இந்த மூன்றும் இப்பொழுது உலகத்தில் உங்களிடத்தில் இருக்கிறது. இப்ப இருக்கிற உலகத்துல விசுவாசமும் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. ஆனால் இம்மூன்றிலும் அன்பே பெரிதென்றவர் சொல்லுகிறார். அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்கிறதா? அந்த அன்பு உன்னிடத்தில் இருந்தால் உன்னுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. நீ பயப்படுகிற காரியம் புறம்பாக தள்ளப்படும் என்றவர் சொல்லுகிறார். நான் பயந்த காரியம், ஐயோ என் கணவரை நான் இழந்து விடுவேன், ஐயோ நான் கணவரை இழந்து நான் ஒரு பரஸ்திரியை போல விபசாரம் செய்யப்படுகிறவளாய் தள்ளப்பட்டு விடுவேன். ஒரு மனைவிக்கு நீ தள்ளுதல் சீட்டு எழுதி கொடுத்து இவ வேண்டாம் என்று டிவோர்ஸ் பண்ணிவிட்டால் அவளை விபச்சாரம் செய்ய நீ தள்ளி விடுகிறதுக்கு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவங்களுக்கு சொல்லி இருக்கிறாருங்க. அந்த துணிகரமான காரியத்தை நீங்கள் ஒருவரும் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள், உபவாசத்தோடு கூட இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில நீர் எனக்காக கொடுத்த அந்த அன்பே எனக்குள்ள தாங்கப்பா, எனக்குள்ள தாங்கப்பா, என் ஆவிய அனல் முட்டி எழுப்புங்க. ஐயோ நான் வதுவதுப்பா இருக்கிறேன், என்னை நீங்க வாந்தி பண்ணி போடாதீங்க. ஐயோ நான் நிர்வாணியா இருக்கிறேன். நான் நிர்வாணியா இருந்தும் நான் என்ன சொல்றேன்? வஸ்திரம் எல்லாம் நான் தரித்திருக்கிறேன், வஸ்திரம் தரித்தவளாய் நான் இருக்கிறேன். நான் எப்படி நிர்வாணி என்று சொல்லுகிறாய் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் 7 சபைகளுக்கு எழுதுறாரு. லவோதிக்க சபையை பார்த்து அவர் சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறாய், நீ உடுத்திக் கொள்ளுகிறதுக்கு எண்ணெய் எடுக்க வேண்டும், வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள என்று அவர் சொல்லுகிறார். துதியின் ஆடை. நீ வெறும் ஜெபம் உனக்கு பத்தாது, உன் வீட்டுல உன்னுடைய நாவிலிருந்து இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க வேண்டும். நீ இடைவிடாமல் நீ ஜெபிக்க வேண்டும். உன் வீட்டுல ஜெபம் இருக்கிறதா? இங்க இருந்து நீ கடந்து போன உடனே அவ்வளவுதா. உன் வீட்டுல ஜெபம் வேணும். உன்னோட வாயிலிருந்து துதி சத்தம் எப்பொழுதும் எழும்பணும். அப்பொழுதுதான் நீ அந்த அன்புக்குள்ள நீ வர முடியும். ஹல்லேலூயா. 2 பேரை நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசித்தார், ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவன் சுதந்திரிக்கவில்லை. ஆனால் இளைய குமாரனோ மனம் திரும்பி தகப்பனிடத்தில் புத்தி தெளிந்தவனாய் வரும் பொழுது அவனுடைய பிள்ளையாய் இருக்கிறதுக்கு அவர் திரும்பவும் அவனை அணைத்து கொண்டார். அவன் ஏன் புள்ள காணாம போனான். அடுத்த வசனத்தை பாடுங்க, 32வது வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? எவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேங்க. 2018 இருந்து இன்னைக்கு 2025க்குள்ள நான் நிற்கிறேன். இந்த உலகம் தராத சமாதானத்தை எனக்கு தந்தாருங்க. என் பிள்ளை அனுபவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருடைய கட்டளையை கீழ்ப்படு. பெண்ணா இருந்தால், நீ மனைவியா இருந்தால் கீழ்ப்படிந்திரு. நீ புருஷனா இருந்தால் மனைவியை நீ அன்பு கூறு. நீ அன்பு கூறாவிட்டால் அவளை பிறர் அன்பு கூறுவான். அப்ப நீ பரிதாபத்தோடு கூட நின்று பிரயோஜனமே இல்லை. இந்த சகோதரன் செய்தது போல நீங்க முறுமுறுப்பா இருக்காதீங்க. எப்படி இவன் தப்பு பண்ணவனாச்சே, இவன் துன்மார்க்கனாச்சே, எப்படி இவன் இன்னைக்கு மைக்கு பிடித்து மற்றவர்களுக்கு உபதேசம். நான் கூட அப்படி பேச மாட்டேன், என் கணவர் பேசுற மாதிரி. வேதத்தினுடைய ஒவ்வொரு ரகசியங்களை இன்றைக்கு அவருக்கு பேசுகிறதுக்கு நேரம் கிடைத்திருந்தால் வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதனுடைய ரகசியங்களை அழகாய் ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. அழகாய். இன்னைக்கு எங்களுடைய சபையில பைபிள் ஸ்டடி எடுக்கிறது என்னுடைய கணவரார் தான். ஒரு வசனத்திற்கு விளக்கம் தெரியவில்லை, உடனே போன் அடிப்பாங்க. பிரதர், இது எப்படி இதை நாங்க எப்படி எடுத்துக்கிடணும் எங்களோட வாழ்க்கை? நான் ஒன்றி சொல்றேன், நீ எப்ப ஞான ஸ்நானம் எடுத்தியோ அப்பமே இந்த பூமிக்குரியவள் நீ அல்ல, நீ பரத்துக்குரியவள். பரலோக ராஜ்யத்துல என்ன நீதி நடப்பிக்கிறதோ அந்த நீதி தாங்க நீ செய்யணும். அந்த நீதி தான் நீ நடப்பிக்கிற. நீ என்ன செய்யற? உலக நீதியை நடப்பிச்சுட்டு இருக்கிற. உலகத்தினுடைய நீதிய. அவன் புருஷன் நல்லா இருக்கிற, என் புருஷன் நல்லா இல்லை. அவன் மனைவி நல்லா அழகா இருக்கிற, என் மனைவி இப்படி இருக்கிறா.
அவன் நல்லா பாடுறான், நான் பாடல. அவன் நல்லா ஜபிக்கிறான், நான் ஜபிக்கல. இப்படியே நீ இருக்கிறது எப்படி இருக்கும்? அப்படி இருக்காதீங்க, அப்படி ஒரு நாளும் இருக்காதீங்க. நான் எப்பொழுதுமே என் கணவரை பேச வேண்டும் என்று தான் நான் நினைப்பேன். அவர் அனுமதிக்கிறதுனால தான். எப்பொழுதும் அவர் அனுமதிக்காமல் நான் எதையும் செய்ய முடியாது. அவர் அனுமதிக்காம தான் நான் ரட்சிக்கப்பட்டு நான் திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு வரும்போது முதலாவது கட்டளையே சிஎஸ்எஸ் சபையில தான் இருக்கணும், வேற எந்த சபையிலும் போகக்கூடாது என்று சொல்லி நான் கட்டுப்பட்டு சிஎஸ்எஸ் சபைக்கு தாங்க போனேன். இன்னைக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஎஸ்எஸ் சபையில நான் இருந்ததினால நான் எவ்வளவேனும் அன்பை இழந்து போகவில்லை. என் தகப்பன் எவ்வளவேனும் என்னை கைவிடவில்லை. அவர் என்னை நினைத்திருந்த நினைவுகள் அவர் அறிந்தார். அவர் என்னை நினைத்திருக்கிற அந்த நினைவிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவர் என்னை ஒருபோதும் மறக்கல. நான் வேணும்னா சிஎஸ்எஸ் சபையில இருந்த நாட்கள் அவரை மறந்திருக்கலாம். அவர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றினார். என் சரீரத்தை பாதி மாம்சத்தை அவர் மீடுவார் என்றார். ரெண்டும் ஒரே சிறப்பு. நீங்க வெட்டி அனுப்பிட்டீங்கன்னா பாதி பாதி சரீரம் ஆயிடுவீங்க. ஒரே சரீரமா இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பெருமைப்படுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு கணவரை நான் கொடுத்ததினால் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவருடைய வார்த்தையை சுமந்து செல்லவும் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். ஒரு நாளும் அவருடைய நாமம் வீண் போகாதுங்க. ஹல்லேலூயா. நான் சாட்சியாய் நிற்கிறேன். உங்களுக்கு தைரியமாய் நீகிறேன். கர்த்தர் எடுத்துட்டு அவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இரு. கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையை அவர் கட்டுவாருங்க. நான் அதற்கு சாட்சி. எல்லாம் கடைசி கட்டம் தாங்க வேசித்தனம். அந்த கட்டத்தையும் தாண்டி வந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அன்பு. நேரம் கடந்தது, சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி போகிறேன். அன்பு. இந்த அன்பு இல்லை என்றால் ஏன் இந்த இரண்டு காரியத்தை விசுவாசம் நம்பிக்கையும் குறித்து இவ்வளவு அதிகமாக நான் உங்களிடத்துல பேசினேன் என்றால் இதை தான் நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, அன்பு பூரணப்பட வேண்டும். அன்பு பூரணப்படவில்லை என்றால் ரொம்ப கடினம். நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த தேவனுக்கு முன்பாக தானே 21 நாள் நீங்க ஃபாஸ்டிங்ல வந்திருக்கிறீங்க. 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து யாரை விசுவசித்து நம்பி வந்தீங்க தேவனிடத்தில். ஆனா அங்க என்ன சொல்றான்? ஒரே தேவன் தான் நமக்கு. அவருடைய கிறிஸ்துவனுடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்த யோவான் எழுதினார் பாருங்க, அன்பில்லாதவன் தேவனே அறியான். உனக்கு அன்பில்லைன்னா நீ இந்த உபவாசம் எடுத்தது வீணாய் போய்விடும். அன்பு இருந்தா மட்டும்தான் நீ இதை ஜெயிக்க முடியும். தேவன் அன்பாயிருக்கிறார். அதனுடைய 18வது வசனத்தை படிங்கம்மா. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நேற்றுக்கு அந்த பிரதர் சொன்னார், எனக்கு ரொம்ப பயம். என் மனைவி நினைத்து பயம், என் பிள்ளைகளை நினைத்து எல்லா இடத்துலயும் பயம். என்ன அவர் சொல்றாரு? பயம் உனட்டில் இருந்தா அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நீ எதுக்காவது பயப்படுறியா? எந்த ஒரு விஷயத்திற்காவது நீ பயம் உனக்குள்ள நோய்வாய் வந்த உடனே செத்து போயிருமா? இங்கதான் லைட்டா பெயின் இருக்கும். ஏன் வருது தெரியுமா? பெண்களுக்கு அடிக்கடி ஒரு பலகீனம் வரும். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அவளுடைய சரீரத்துல சுரக்க 40 வயசு தாண்டும் போது சுரக்கிறது கம்மி ஆகும். ஏனென்றால் ஓவரில் இருக்கிற முட்டைகள் வளராமல் அது அப்படியே நின்று போய்விடும். அவருடைய உதர ஊரல் நிற்கிறதுக்காக அது அப்படியே அது குறையும் போது ஹார்ட்ல படபட படபட படபடன்னு அடிக்கும். ஹார்ட்டுடைய பீட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அது அவளுக்கு செய்யணும், ஐயோ செத்து போயிருவேணுமோ, என்னை கொண்டு போ, எனக்கு என்னமோ பண்ணுது, ஏதோ பண்ணுது அப்படின்னு நம்ம பயப்படுவோம் பாருங்க. அந்த பயம் வந்தா கூட தான் நீ அன்பில்லாதவளா இருக்கிற. கர்த்தருடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று இருக்கிறது பாருங்க. அன்பு
பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. உன் கணவன் குடிக்கிறத நினைச்சு நீ வேதனைப்பட்டுட்டே இருப்ப. கையில காசு இருக்காது, கடன் வீட்டுக்கு மேல நிரம்பி இருங்க. கடன் கடன் பிரச்சனை, அவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கும். ஒரு 10 நிமிடம் கூட உங்களை அனுமதியோடு கூட நான் கேட்டுக்கொள். ஒரு 10 நிமிடம் கூட நான் பேசி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். ஆனால் தேவன் சொல்றார் பாருங்க, அந்த அன்பு, அந்த பயம் உனக்கு என்ன பண்ணுமாம்? வேதனையை உண்டாக்குமாம். கடன் பிரச்சனையோட நீ வேதனை இருக்க. எனக்கு 8 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. என் கணவனார் லாஸ்ட் 2 வருடங்களுக்கு முன்பாக சென்னை பட்டணத்தில், அவர் சென்னை பட்டணத்திலே படிச்சு அங்கே வளர்ந்து அங்கே வேலை பார்த்து திருமணம் அங்கேயே ஆகி அங்கேயே அவர் வாழ்ந்தவர். அவர் ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திலே போ என்றவர் அனுப்பிவிட்டார். அவர் அதுக்கு கீழ்ப்படிந்தார். நான் அப்ப கீழ்ப்படியல. நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லைன்னு. நீங்க போங்க. ஏன்னா 8 லட்சம் ரூபாய் கடனோட நிக்கிறேங்க. ஒரு பாரம் தீர்ந்து அடுத்த பாரத்துக்குள்ள வந்தேன். ஒரு விடுதலை கொடுத்தாரு, அடுத்த இதுக்குள்ள நான் வந்துட்டேன். என் பிள்ளைகளை நான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வேணுங்கிற என்னுடைய ஆசை என்னை கடனில் தள்ளினது. ஹல்லேலூயா. நீ நினைக்கல இன்னைக்கு ஏன் நீ கடன் பாரத்தோடு இருக்கிற? இச்சை உலகத்துல காண்றதெல்லாம். அவனுக்கு டிவி இருந்தா உனக்கு டிவி வேணும், அவனுக்கு கார் இருந்தா உனக்கு கார் வேணும், அவனுக்கு பைக் இருந்தா உனக்கு பைக் வேணும். ஏன் நடக்க மாட்டியா? பைக் இல்லாம நடந்து போக மாட்டியா? அதான் கவர்மெண்ட் பஸ் விட்டு இருக்காங்களே, அதை யூஸ் பண்ணு. நீ உனக்கு இஷ்டப்படி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கடன் கடன் யாருக்கு முன்பாக வந்து நிற்கிறாய்? அவர் சொன்னாரா கடன் வாங்கணும்? ஆபிரகாம் கடன் வாங்கினானா? அவன் செல்வ சீமானா இருக்க இல்லையாங்க? ஈசாக்கு இல்லையா? அவன் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், ஈசாக்கு 100 தனையாய் அவன் எடுத்தான்னு வேதம் சொல்லுதுங்க. பஞ்ச காலத்துல தான் விதைய விதைச்சானா? ஜோம் பண்ணிட்டு போ, கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சு அவர் கொடுப்பாரு. கடன் வாங்கி அதையும் செய்யாத. நான் கடன் வாங்கினதுனால 2 வருடம் என் பிள்ளையோடு கூட என் கணவரோடு கூட இருக்க முடியாம போயிடுச்சு. அவர் தேசத்தை அவர் கர்த்தர், நான் சொன்னேன் கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிங்க, நீங்க போங்க 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போங்க, நான் 2 வருடம் கழித்து வருட இந்த கடனை தீர்த்துட்டு வரேன்னு சொன்னேன். கடன் தீரலைங்க. 2 வருஷம் டைம் கேட்டேன், கடன் தீரல. இப்பவும் லோன் கொட்டுறேன். இன்னைக்கு நான் வேலைக்கு போகல. அன்னைக்கு அவரை அனுப்பும்போ நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? நீங்க போங்க கடன் தீர்த்துட்டு வரேன்னு சொல்லி அனுப்பினேன். 2 வருஷம் எனக்கு டைம் கொடுத்தார். அதான் நான் சொன்னல, தேவனிடத்தில் நீ கேட்கறது எல்லாம் கொடுப்பா. அப்ப நீ நினைப்ப அவர் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன்னு. எனக்கு அருமையான சகோதரியே, தேவன் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது அது அல்ல, நீ கேட்டு பெற்றுக்கொள்ளது அவர் உனக்கு கொடுப்பார். ஆனால் தேவன் சொல்லுகிறதை நீ கீழ்ப்படியும் பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். 2 வருஷம் டைம் கேட்டேன், எனக்கு அது கொடுத்தார். கரெக்டா 2 வருஷம். என் பையன் இன்றைக்கு ஞாபகம் வச்சிருக்கா. கரெக்டா 2 வருஷம் முடித்த அடுத்த நாள் காலையில நான் ஊர்ல இருந்தேன். என் கணவனார் பிள்ளைகள், என் கடன் தீரவில்லை. அங்கே நான் போய் சொன்னேன், நான் வேலைக்கு போறேன். அவர் சொல்றாரு ஊழியம் செய். இல்லைங்க நான் வேலைக்கு போறேன், பாதி நேரத்துல நான் ஊழியம் செய்றேன், வேலைக்கு போறேன்னு. அதையும் அவர் நிறுத்துறார். இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய கடன் அடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேலையை நான் விட்டுட்டேன். இன்னைக்கு நான் வேலை செய்யல. அவர் கேட்டாரு, நீ 2 வருஷம் டைம் கேட்ட, உன் கடன் முடிந்ததா? திரும்பவும் வேலைக்கு போறேன்னு சொன்ன. உன் பிதாக்களுடைய தேசத்திலே நீ என்னுடைய ஊழியத்தை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை அழைத்து சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்தனா, அன்பு உனக்கு இல்லைன்னா ஒண்ணுமில்லை. இந்த அன்பு என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு என்பது கனிகளிலே ஒன்று. 9 கனிகளிலே முதல் கனி அன்பு தாங்க. இந்த கனியை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே இங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்குள்ள பிரசங்கம் பண்றதுக்குள்ள டைம் இல்லாத உங்களுக்கு சொல்லி கொடுக்க. அந்த கனிகளில முதல் கனி அன்பு தாங்க. அந்த அன்பு என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள். உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்றாரு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்றாரு. எஸ்தர் மரிக்கிறதுக்கு ஆயத்தமானா, ரூத்து பின்பற்றி எல்லாவற்றையும் செய்தாள்.
மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாலே, தீர்க்க தரிசனம் சொன்னாலே, இந்த மைக்க பிடிச்சு நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ற மாதிரி இப்படி அருவம் பிரசங்கத்தை நான் சொன்னால, அன்பு எனக்கு இல்லைன்னா என்ன? நான் ஒண்ணுமே இல்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அது பாருங்க, அன்பை பத்தி அவர் சொல்றாரு. அன்பு என்ன நீங்க சொல்லுங்க. ஒருத்தருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது அன்பு இல்ல. ஒருத்தர் சொல்றத கீழ்ப்படிக்கணும், அதுதாங்க அன்பு. நீ கிஃப்ட் வாங்கி கொடுக்கறனாலயோ, அவளுக்கு சொத்து வாங்கி கொடுக்கறனாலயோ, உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுனாலயோ, டாக்டர் ஆக்குறனாலயோ, இன்ஜினியர் ஆக்குறனாலயோ, நீ அநேக சொத்துக்கு அதிபதி ஆக்குறதுனாலயோ அன்பு உனக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அன்பு என்பது என்று அவர் சொல்றாரு, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீ எப்படி இருக்கணுமா? நீடிய சாந்தமா இருக்கணும். நீடிய சாந்தமா இருந்தா அவனுக்குள்ள என்ன இருக்குது? அன்பு இருக்கிறது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இல்ல? பொறாமை இல்ல. பக்கத்து வீட பார்த்தா பொறாமையா இருக்குல்ல. அவன் எவ்வளவு செழித்து இருக்கிறான் பாருங்க. நான் ஆண்டு போற ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்றேன், இந்த கர்த்தருக்கு கண்ணே இல்ல பாருங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்றாரு, எனக்கு விடுதலை தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடுத்து பாருங்க, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதே செய்யாது, தற்பொழிவே நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளதுங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஹல்லேலூயா. இந்த அன்பு இருந்தாதான் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு இல்லைன்னா உன்னால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாளும் அது முடியாதுங்க. 1 யோவான் 2:15 ஒருவர் வாசியுங்கள். உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நீ இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல நீ அன்பு கூர்ந்த என்ன, கண்டிப்பா தேவனுடைய அன்பு உங்ககிட்ட இல்லைங்க. என்னால அடிச்சு சொல்ல முடியும். நீ உலகத்தை தான் நேசிச்சுட்டு இருப்பேன்னா, உங்ககிட்ட அன்பு இருக்குன்னு சொல்ல, நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற, நீ திருந்துன்னு சொல்ற. திரும்பி வா என்று கூப்பிடுறார் அவரு. திரும்பி வா, நீ திருந்திக்கொள். அன்பு உனக்கிட்ட இருந்தா 1 கொரிந்தியர் 13 ஆண்டு என்னென்ன சொல்றாரு? அது தயவுள்ளது, நீடிய பொறுமை உள்ளது, அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். நான் எல்லாத்தையும் நம்பினேன், நான் சகலத்தையும் சகித்து கொண்டேன். அந்த அன்பு பரிபூர்ண என்னுடைய பயத்தை புறம்பாக தள்ளிவிட்டது. தேவனுடைய அன்பு எனக்குள் வந்தது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பு ஒன்றே கூட. அதே அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியம்மா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று மட்டும் உங்களிடத்தில் நான் கூறிவிட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிறேன். நாகர்கோவில் பட்டணத்தில் இருக்கிற மார்த்தாண்டம் என்கிற இடத்துல இருந்து தேவன் குடும்பமா இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தாருக்கண்ணா. உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று. அதை ஒரு நாளும் சாதாரணமா உன் கோபத்தில் வர விசுவாசத்திற்காக, உன் கோபத்தில் வருகிற நம்பிக்கைக்காக அந்த அன்பை ஒரு நாளை இழந்து போகாத. நீ அன்பில் பூரணப்பட்டவளாய் இந்த நித்திய ஜீவனை நீ சுதந்திரித்துக்கொள். நீ இந்த உலகம் முழுவதும் நீ எதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் இந்த நித்திய ஜீவனை நீ இழந்து போய்விட்டால் ஒரு காலத்திலும் உன்னால திருப்பிக் கொள்ள முடியாது. மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் வருவேனோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. அவருடைய வருகை தாமதித்தால், இங்கே அவர்கள் அழைக்கப்பட்டால் நான் திரும்ப வருவேன். இல்லை என்றால் அவருடைய வருகை தாமதமாயிருந்தால், அவர்கள் வருகை வந்தால் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக இருக்கிற அத்தனை பேரும் நித்திய ஜீவனுக்குள் போவார்கள். நீங்களும் நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டீர்கள். அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.